நண்பர்களே, தோழர்களே, தமிழ்நாடு அறிவியல் இயக்கம், கள்ளக்குறிச்சி மாவட்டம் தொடர் நேரலையில் 452வது அமர்வு. என்றும் கூட போஸ்பாண்டியன் அவர்கள் எழுத்தில் வந்த இணுங்கு புத்தகம் பற்றி இன்று பார்க்க இருக்கிறோம். ஒரு போராட்டக்காரன் நினைவு குறிப்புகள் என்ற அடிக்குறிப்போடு வந்துள்ள ஒரு புத்தகம் தான். தொழிற்சங்க போராட்டங்கள், தொழிற்சங்க இயக்கங்களின் செயல்பாடுகள் இவ்வாறாக பயணப்படுகிற ஒரு புத்தகத்தை பற்றி இன்றைய பேச்சாளர் MA நெப்போலியன் தொடர் உங்களை வழங்க காத்திருக்கிறார். அந்த வகை நிகழ்வின் தொடக்கம் வழக்கம் போல் ஒரு காணொலியுடன். அறிவோம், தெளிவோம். மூளை சொல்றத கேளுங்க, மனசு சொல்றத கேட்காதீங்க. மனசு சொல்றத கேளுங்க, மூளை சொல்றத கேட்காதீங்க. இப்படி நிறைய பேர் சொல்ல கேட்டிருப்போம், நாமளும் சொல்லியிருப்போம். மனசு, மூளை அப்படின்னு வேற வேற இருக்கா? வாங்க பார்க்கலாம். பொதுவா நம்ம எல்லோருமே மனசு எங்க அப்படின்னு கேட்டோம்னா இதயத்தை தான் சுட்டி காட்டுவோம். ஆனா ரத்தத்தை பம்ப் பண்ற வேலை மட்டும்தான் இதயம் பண்ணுது. மனசு அப்படின்னு ஒண்ணு தனியா இல்லவே இல்லை. அப்படி மனசுன்னு ஒண்ணு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும்னா அது மூளையினுடைய ஒரு பகுதியை தான் சொல்ல முடியும். அதுதான் அமிக்டலா அப்படிங்கிற பகுதி. இந்த பகுதியில தான் பாசம், கோபம், பயம் இப்படி உணர்ச்சிகள், உணர்வு ரீதியான விஷயங்கள் கட்டுப்படுத்தப்படுது. இதைத்தான் நாம மனசுன்னு சொல்றோம். அதே போல நெற்றிக்கு பின்னாடி இருக்கிற ப்ரீப்ரண்டலா கார்டெக்ஸ் பகுதி தான் லாஜிக், கணக்கு, நன்மை, தீமை இப்படி பகுத்து ஆராயக்கூடிய விஷயங்களை இந்த மூளை செயல்படுத்துது. மனசு சொல்றதையும் மூளை சொல்றதையும் சமமா பகுத்து ஆராய தெரிஞ்சா மட்டும்தான் நாம சரியான முடிவுகளை எடுக்க முடியும். நன்றி. போஸ்பாண்டியன் எழுத்தில் இணுங்கு. கேரள மாநிலத்திற்கு மூணார் பகுதியான தலையார் எஸ்டேட்டும் பாம்பன் வளத்தில் போஸ்பாண்டியன் அவர்கள் தொடர்ச்சியாக பூர்வீகம் இருந்தால் ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்து பணியின் காரணமாக, வங்கி பணியின் காரணமாக இருந்து தொழிற்சங்க போராட்டத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு ஒரு நிரம்ப தொழிற்சங்க இயக்கத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட ஒரு எழுத்தாளர். அதனை முன்வைத்து எழுதப்பட்ட எழுத்த இணுங்கு. இங்கிவினை யான் பெறவே ஆங்கிலத்துல வந்து பிளக்ன்ற பேர்ல வேக் குழந்தைவேல் பாண்டியன் அவர்கள் மொழிபெயர்த்திருக்கிறாங்க இணுங்கு புத்தகத்தை. என்ற நிகழும் பேச்சாளர் நெப்போலியன், MA நெப்போலியன் அவர்கள் நன்னறியான என்ற புனை பெயர் கொண்டவர். நண்பர்களே, தோழர்களே, இணுங்கு புத்தகத்தோட அடிக்குறிப்பா சொன்ன போராட்டக்காரன் நினைவு குறிப்பிலோடு இந்த புத்தகம் எல்லா விதமான விஷயங்களையும்
தேயிலை தோட்டத்தில் சார்ந்த விஷயங்களை, தொழிற்சங்கத்தோட இயக்க செயல்பாடுகள் அனைத்தையும் பேச இருக்கிறது. அதனை இன்றைய பேச்சாளர் உங்களுடைய வழங்க காத்திருக்கிறார். இன்றைய நிகழ்வின் பேச்சாளர் பற்றி குறிப்பிட வேண்டிய தகவலாக, தன்னறியாளன் என்ற ஒரு புனைப்பெயரோடு கட்டுரைகளை எழுதி கொண்டிருக்கிறாரு. அவருடைய ஒரு கட்டிட பொறியாளர் நிரம்ப வாசிப்பின் மூலம் தன்னுடைய எழுத்தை வந்து கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வாசிப்பை வந்து ரொம்ப விரும்பி செய்யக்கூடிய ஒரு மனிதர். அவ்வாறு மனிதன் பார்வையில பட்ட ஒரு புத்தகம் தான் இணுங்கு. அந்த புத்தகம் அவருடைய வாசிப்பின் மூலம் வந்து இன்னும் நம்முடைய நிரம்ப கதை சொல்ல காத்திருக்கிறது. அந்த வகையில் அவரை நாம இந்த நிகழ்வுல வரவேற்பதில் மிகுந்த பெருமை கொள்கிறோம். இன்றைய புத்தகத்தோட எழுத்தாளர் குறித்து சொல்ல வேண்டிய தகவல், ஒரு கிராம வங்கி பணியில இருந்து அறிவியல் இயக்கத்துல ஈடுபட்டு சிறப்பான பணியை செய்து கொண்டே புத்தக கண்காட்சிகளை ஏற்படுத்தல் மிகுந்த ஆர்வமுடைய விருதுநகர் பகுதியில் அவரை குறித்து சொல்லுகிற தகவல், புத்தக கண்காட்சி விருதுநகர் மாவட்டத்தில் ஏற்படுத்தினா போஸ்பாண்டியன் தொடரை பார்க்கணும், அவர் தான் அதற்கான ஏற்பாடு சிறப்பாக செய்வார் சொல்லுவாங்க. அந்த வேலை புத்தகத்தை கொண்டு சேர்ப்பதில் மிகுந்த ஈடுபாடும் உள்ள அவரும் இப்படியாக வாசிப்பின் மூலம் கலந்த இருவருக்கான ஒரு எழுத்தாக வந்திருக்கிறது. அந்த வகையில இன்றைய புத்தகத்தை வழங்க காத்திருக்கிற நெப்போலியன் தொடரில் வரவேற்று தமிழக கள்ளக்குறிச்சி மாவட்டம் மிகுந்த பெருமை கொள்கிறது. பாருங்கள். வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம், மாலை வணக்கம். திரு போஸ்பாண்டியன் அவர்களது இந்த இணுங்கு புத்தகம் ஒரு நீண்ட நெடிய நட்புக்கு வித்துட்டுள்ளது. இந்த புத்தகத்தை பற்றி சொல்வதற்கு முன்னால இந்த புத்தகத்தின் தாக்கம், அதுக்கு முன்னால ஒரு சிறிய ஒரு முன்னுரையை சொல்ல விரும்புகிறேன். இந்த புத்தகம் எனக்கு எப்படி அறிமுகமானது? எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை ஒன்றாக படித்த ஒரு நண்பர். அவர் ஒரு ஆசிரியர், மதுரையில் வேலை பார்க்கின்றார். அவரது மனைவி திண்டுக்கல்லில் செயின்ட் மேரிஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் வைஸ் பிரின்சிபலாக வேலை பார்த்தவர். திடீரென்று அகால மரணம் அவரது மனைவி. வேறு ஒரு மாநிலத்தில் இருந்ததால் அன்று அவரது துக்க நிகழ்வுக்கு என்னால் கலந்து கொள்ள இயலவில்லை. அதன் பிறகு அந்த காரியம் என்று சொல்வார்கள் இல்லையா, நீங்க ஞாபகம் நினைவு நாள், அதற்காக நான் இங்கிருந்து ரயில் மூலம் திண்டுக்கல் பயணம் செய்திருந்தேன். அங்கே எனது நண்பன் என்னை பார்த்தவுடன் ஒரு மாதம் சாப்பிடாமல் தூங்காமல் அழுகையை மறைத்து இருந்தவன் என்னை பார்த்தவுடன் கட்டி தழுவி அழ ஆரம்பித்து விட்டான். அவனை கூட அமர உட்கார வைத்து அவனுடன் சாப்பிட்டு விட்டு, நான் அங்கு இருக்க அவனது கொஞ்சம் அதிகமாக உணர்ச்சி வயப்பட்டவனாக இருந்தான். அதை கண்ட்ரோல் செய்வதற்காக எனக்கு நேரம் இருந்தாலும் ஒரு 2 மணி நேரம் மரத்து போய் திண்டுக்கல் ரயில்வே நிலையத்தில் மிகவும் மன கஷ்டத்தில் அமர்ந்திருந்தேன். ஒரு வழியாக இந்த ரயில் பயணம் கிடைத்தது. ட்ரெயின் ஏறி உட்கார்ந்தேன். அப்போது சக பயணி ஒருவர், அதாவது மிக மனக்குழப்பத்தில் மனச்சோர்வில் அமர்ந்திருந்தேன். ஒரு 4-5 புத்தகங்கள் வைத்திருந்தார். நான் அவரிடம் கேட்டேன், புத்தகத்தை பார்க்கலாமா என்று கேட்டேன். அவர் பாருங்க ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாரு. இந்த காலத்துல புத்தகம் படிக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுறீங்களே அப்படின்னாரு. அப்படி கிடைத்த புத்தகம் தான் இந்த இணுங்கு. அதை எடுத்து படித்தேன். அதை படித்துவிட்டு பிறகு எழுத்தாளர் திரு போஸ்பாண்டியன் அவர்களை ஓரிரு நாட்களுக்கு பிறகு தொடர்பு கொண்டேன். பிறகு அவருக்கு மின்னஞ்சல் அனுப்பினேன். நான் நேரம் கருதி பேசுவதை விட எழுத்தாளர் திரு போஸ்பாண்டியனுக்கு நான் எழுதிய கடிதத்தை அப்படியே வாசிக்கிறேன். அதை நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம், ஏன்னா சுருக்கமாகவே இருக்கும். வணக்கம் ஐயா. கடந்த ஞாயிற்றுக்கிழமை 26/10/2025 40 வருடங்களுக்கு முன் ஒன்றாக பள்ளியில் படித்த நண்பன் வீட்டு துக்க நிகழ்வில் கலந்து கொண்ட பின் மன இறுக்கத்துடன் திண்டுக்கல்லில் இருந்து சென்னைக்கு ரயில் பயணம் மேற்கொண்டிருந்தேன். எனது இருக்கையின் வரிசையில் அமர்ந்திருந்த ஒரு அன்பர் 2 புத்தகங்களை வைத்துக் கொண்டிருந்தார். இணுங்கு என்ற அந்த 144 பக்கங்கள் அடங்கிய புத்தகத்தை செட்டியப்பட்டி ரயில் நிலையம் தாண்டும் போது இரவல் வாங்கிய நான் விழுப்புரத்தில் தக்காளி சூப் கொடுக்கும் போது ஒரே மூச்சில் படித்து முடித்திருந்தேன். என் அப்பா என்னிடம் சொல்லிக் கொடுத்தது நினைவில் உள்ளது. பாராட்டப்பட வேண்டியவர்களை
நேரம் பார்க்காமல் நம் நினைவில் இருக்கும் போதே பாராட்டிவிட வேண்டும் என்று. சில நேரங்களில் அது அவர்களின் உயிர்காக்கும் மருந்தாக கூட அமையும் என்று சொல்லுவார்கள். அண்மை காலத்தில் ஒரே மூச்சில், அதுவும் இரைச்சல் மிகுந்த ஒரு ரயில் பயணத்தில், யாராலும் என்னை இடைஞ்சல் செய்ய முடியாத அளவிற்கு ஒரு புத்தகம் என்னை கட்டி போட்டது இல்லை. இந்த புத்தகம் உங்களின் முதல் புத்தகம் என்பதை என்னால் இன்னமும் நம்ப முடியவில்லை. சிறு வயதில் பழகிய நண்பனை பல ஆண்டுகள் கழித்து மீண்டுமாக சந்திக்கையில் அவனின் வாழ்க்கை பயணங்களை இரவெல்லாம் விழித்து கேட்பது போன்ற எண்ணம் உங்கள் புத்தகத்தை படிக்கும் போது ஏற்பட்டது. பணி நிமித்தமாக நீங்கள் ஏற்றுக்கொண்ட பயணங்கள் உங்கள் மொழி வளத்தை அழகுபடுத்தி இருக்கிறது. என்னை பொறுத்தவரையில் ஜாய் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட்டில் நீங்கள் மேற்கொண்ட முயற்சியின் பரிணாம வளர்ச்சிதான் இந்த இணுங்கு நூலின் அடித்தளம் எனலாம். நம்மில் பலர் படிப்பது ஒன்று, ஆனால் வேலை செய்வது அதற்கு நேரடி தொடர்பு இல்லாத ஒரு துறையில். தனக்கென ஒரு குடும்ப கட்டமைப்பு உருவாகிய பின் பொருளாதார தேடல் மற்றும் நாம் செய்யும் வேலையின் நீரோட்டம் நமக்கு விரும்பியது என்னவென்று தெரியாமல் கண்ணை மூடி மறைத்து விடும் என்பார்கள். அவை போலத்தான் நீங்களும். உங்களுக்கு இருந்த அபார கதை சொல்லி திறமையை கண்டுபிடிக்க இத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டிருக்கிறது. நல்ல வேளை, உங்கள் புதல்வரும் அவரது நண்பரும் சிபா பதிப்பகமும் என் போன்றவர்களுக்கு உங்கள் எழுத்தை படிப்பதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் மட்டுமல்லாது இப்போது பிற மாநிலங்களிலும் பிற நாடுகளிலும் தன் உணவு கூடங்களை திறந்து வளர்ந்திருக்கும் ஒரு நிறுவனத்தின் உணவு எங்கு பார்த்தாலும் ஒரே விதமாக இருக்கும். பேர் சொல்ல விரும்பவில்லை. என்னை போன்ற சுவையாளர்களுக்கு அது பெரும் ஏமாற்றமாக இருக்கும். கொஞ்சமா சாப்பிட்டாலும் ஒரு டேஸ்டா சாப்பிடணும். அதை போலவே இன்றைய தமிழ் உலகில், எழுத்துலகில் பலரும் எல்லாரோடும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மொழி நடையில் எழுதுகின்றனர். புதிதாக எழுதுபவர்கள் கூட அதை அடியொற்றி பின்பற்றுவது பல நேரங்களில் ஏமாற்றமாக இருக்கும். அந்த மொழி நடை கோட்பாட்டிற்கு அப்பால் உங்களின் மொழி வளம் வேறுபட்டிருப்பதுதான் உங்கள் புத்தகத்தை நான் ஒரே மூச்சில் படிப்பதற்கு காரணமாக இருந்திருக்கும் என கருதுகிறேன். முதல் புத்தகத்தை வெளியிடும் பலரும் அதற்காக பல ஆளுமைகளிடம் தங்கள் பிரதிகளை கொடுத்து அவர்களின் முகவுரைக்கு தவமிருந்து நேரத்தை வீணடித்து விடுவார்கள். தன் எழுத்தின் மீது நம்பிக்கை கொள்ளாத ஒரு எழுத்தாளனுக்கு பிற ஆளுமைகளின் முகவுரை என்ன செய்துவிட முடியும்? திருப்பி ஒரு தடவை சொல்றேன். தன் எழுத்தின் மீது நம்பிக்கை கொள்ளாத ஒரு எழுத்தாளனுக்கு பிற ஆளுமைகளின் முகவுரை என்ன செய்துவிட முடியும்? ஆனால் உங்கள் புத்தகத்தில் உடன் பணி செய்த ஒரு நண்பரின் முகவுரை அமைந்திருந்தது. பல கோணங்களில் ஒருமித்த கருத்து உடன்பாடு இல்லாவிட்டாலும் ஒரு நண்பனின் திறமையை மெச்சுவது என்ற பண்பு தாயன்பிற்கு நிகரானது. ஒரு நண்பனை தவிர இவ்வளவு அழகாக யாராலும் ஒரு முகவுரையை தர முடியாது. திட்டுறது கூட ஒரு நண்பனை போல யாரும் திட்ட முடியாது. பெரும் பதிப்பக நிறுவனத்திற்காகவும் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆளுமைகளின் பெயருக்காகவும் புத்தகங்கள் வாங்க என்றே ஒரு பெரிய பட்டாளம் இங்கு உண்டு. ஆனால் அகத்திய மலையின் புல்வெளிகளில் எழுந்து வரும் யார் கையும் படாத தாமிரபரணியின் மூலிகை நீரோடையை போன்ற மொழி வளம் கொண்ட உங்களை போன்ற எழுத்தாளர்களிடம் உள்ள திறமையை அச்சில் கொண்டு வந்த சிபா பதிப்பகத்திற்கு நன்றி. தொடர்ந்து எழுதுங்கள். நேசிக்க பல கோடி தமிழ் உள்ளங்கள் தயாராக உள்ளன. அச்சுக்கோப்பு மிக நேர்த்தி. ஒரே ஒரு இடத்தில் மட்டும் எழுத்துப்பிழை இருந்தது என்ற ஞாபகம். பக்கம் 112 சஸ்பெண்ட் என்பதற்கு பதிலாக சஸ்பெண்ட என்று இருந்தது. இரவல் வாங்கிய புத்தகத்தை ஒரே மூச்சில் படித்து விட்டாலும் முழு புத்தகத்தை பற்றியும் என்னால் உங்களிடம் எப்போது வேண்டுமானாலும் நேரடியாக உரையாட முடியும். குறிப்பாக அந்த பப்லோ நெருடாவின் கவிதை எனக்கு மிகவும் பிடிக்கும். அந்த கவிதையை கொஞ்சம் பாப்லோ நெருடாவுடைய கவிதை எல்லாருக்கும் தெரிஞ்சதான், எல்லாரும் அடிக்கடி பார்த்துருப்போம். அது இந்த நேரத்தில் ஐயாவுடைய புத்தகத்திலிருந்து வாசிக்க விரும்புகிறேன்.
எனக்கும் உங்கள் புத்தகத்தை இரவல் தந்த பெயர் தெரியாத அந்த நண்பருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. நான் படித்து முடித்ததை பார்த்து பிரமித்த அவர் ஏற்கனவே படித்துக் கொண்டிருந்த புத்தகத்தை வைத்துவிட்டு தாம்பரம் ரயில்வே நிலையம் வரும் வரையிலும் உங்கள் புத்தகத்தில் மூழ்கியிருந்தார். இறங்கும் போது ஒரு கனமான கைக்குலுக்களுடன் கனிவான கண்களுடன் விடைபெற்றுக் கொண்டார். உங்களின் புத்தகத்தை விலை கொடுத்து இனிமேல் தான் வாங்க வேண்டும். நன்றி. இதுதான் அந்த புத்தகத்தை படித்துவிட்டு தோழர் போஸ் பாண்டியனுக்கு நான் எழுதிய கடிதம். அந்த மகாகவி பாப்லோ நெருடாவின் கவிதை, அது பாருங்க, எல்லாருமே நம்ம உள்ளதுதான். அது நிறைய வாசித்திருப்போம். அதை இங்க சொல்றாரு, எங்கேயும் பயணிக்காத போதும் எதையும் வாசிக்காத போதும் இந்த வாழ்க்கையின் மெல்லிய இசையை காது கொடுத்து கேட்காத போதும் உன்னையே நீ பாராட்டிக் கொள்ளாத போதும் கொஞ்சம் கொஞ்சமாக நீ சாக ஆரம்பிக்கின்றாய். நான் தினமும் வாசிக்கும் வாழ்க்கை கவிதை. மற்றவங்களாம் நம்மளை பாராட்ட வேண்டாங்க, உன்னையே நீ பாராட்டிக் கொள்ள வேண்டும். நம்மையே பாராட்டிக் கொள்ளக்கூடிய அந்த தைரியம் இருக்கும்போதுதான் நம்ம அடுத்த லெவலுக்கு நம்மளால் பரிணமிக்க முடியும். அது ரொம்ப அருமையான கவிதை. இது தோழருக்கு நான் எழுதிய கடிதம். இது குறித்து வேற ஏதாவது நிறைய யோசித்து வச்சிருக்கிறேன் ஐயாவுடைய புத்தகத்துல. பேசலாமா? நான் ஒரு 2-3 நிமிஷம் பேசுங்க தோழர். ஓகே, நன்றி நன்றி. நீங்க அந்த புத்தகம் பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கு. ஒரு சிலதை மட்டும் நான் வாசித்து காமிக்க விரும்புறேன். ஐயா ஒரு பாண்டியன் கிராம வங்கியில் வேலை பார்த்தவர். அவங்க அப்பா பேர் அக்னிதத் சினிசாமின்னு சொல்லுவாங்க. காங்கிரஸ் இயக்கத்தினுடைய மிக பெரும் பேச்சாளராக இருந்தவர். காஞ்சி மடத்தின் விருது வாங்கியிருக்கார். காஞ்சி சங்கராச்சாரியார் அவருக்கு அக்னி குஞ்சுன்னு அக்னிதத்னு பேர் கொடுத்திருக்கிறாருங்க. அம்மா ஒரு ஆசிரியர். ஸோ அவங்கள்ட்ட இருந்து கற்றுக்கிட்ட தமிழ் தான். எழுதக்கூடிய கூட பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு, அம்மா எல்லாத்தையும் எழுதி வைப்பாங்கன்னு சொல்லிட்டு. அந்த அம்மாவிடம் கற்றுக்கொண்டு எழுத்து தான் ஐயா தோழர் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் எழுத வச்சது. ஆனா இவர் பாத்தீங்கன்னா ஒரு வங்கி அதிகாரி. வங்கி அதிகாரியினுடைய தமிழ் செழுமை பாருங்க, ரொம்ப வியக்கத்தக்கது, ரொம்ப வியக்கத்தக்கது. ஆரம்பிச்சிருப்பார் புத்தகத்துல, சூரிய ஒளி எங்கள் வீட்டை எட்டி பார்க்க காலை 8 மணிக்கு மேல் ஆகிவிடும். அதுவும் டிசம்பர் மாதங்களில் குளிர் ஒரு புகை மூட்டம் போல எங்கள் வீட்டை சூழ்ந்திருப்பதால் வெளிச்சம் கண்ணுக்கு புலப்பட இன்னும் நேரம் எடுக்கும். தலையார் தேயிலை தோட்டத்தின் நிர்வாகத்துக்கு சொந்தமான அந்த வீட்டில் மொத்தம் 4 அறைகள் உண்டு. கிழக்கு பக்கம் உள்ள வாசல் கதவை திறந்து வெளியே வந்தால் 10 டிகிரி குளிர் ஆளை நடுநடுங்க வைக்கும். கையில் சூடான தேநீருடன் வாசலில் அமர்ந்து கொண்டு கண்ணுக்கு எதிரே செங்குத்தாக வளர்ந்து நிற்கும் பாம்பன் மலையையும் அந்தரத்து வானத்தையும் ரசிக்க தொடங்குவேன். எங்கள் வீட்டிலிருந்து 2 கிலோமீட்டர் கிழக்கே சென்றால் பாம்பன் மலையை தொட்டுவிடலாம். நெடுநெடுவான சுமார் 800 அடி உயர பிரம்மாண்டம். அது பொடிநடையாய் சென்று அந்த மலையை கிட்டே நெருங்கி பார்க்க வேண்டுமெது நீண்ட நாள் ஆசை. ஒரு நாள் என் அண்ணனிடம் வாய்விட்டே கேட்டுவிட்டேன். சரிவா போகலாம் என்று கூட்டி சென்று விட்டார். இன்னொரு பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா எழுதியிருப்பாரு. அவங்க ஊரை பத்தி ஆங்கிலத்தில் W எழுத்தை போல எங்கள் ஊர் அமைந்திருந்தது. கிட்டத்தட்ட 300 வீடுகள் இருக்கலாம். பெரும்பாலும் தேயிலை தோட்டங்கள் தான். அதற்கு மேல் அடர்ந்த காடுகள். தெற்கு பகுதியில் ஒரு அழகான அருவி இருக்கிறது. பாம்பன் மலையின் நுழைவாயிலில் பெரும் இறைச்சலுடன் சலசலக்கும் அந்த அருவியின் நீரோடை. அதன் மேல் ஒரு பாலம் இருக்கிறது. அதற்கு ஆடு பாலம் என்று பெயர். பாலம் ஆடாது, பார்ப்பவர்கள் ஆடுவார்கள். அழகா சொல்லிப்பாரு. அதற்கு ஆடு பாலம் என்று பெயர். பாலம் ஆடாது, பார்ப்பவர்கள் ஆடுவார்கள். எங்கள் வீட்டின் முன்னும் பின்னும் ஆறுகள் பாயும். அதில் அவ்வப்போது குளிக்க செல்வதும் உண்டு. ஐயா ஒரு தோழர் என்ன எழுதியிருக்காரு சொல்லிட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு யூடியூப் வீடியோ பார்த்தேன். இந்த குறிப்பிட்ட இடத்த அந்த யூடியூப்ல போட்டிருந்தாங்க. அந்த ஆடு பாலத்துக்கு நின்று பாத்தீங்கன்னா இப்ப கூட அந்த மக்கள் ஒரு மகிழ்ச்சியா ஆடுவதை பார்க்க முடிந்தது ஒரு யூடியூப் வீடியோல. அது எப்படி இவர் அதை எடுத்து அதை எழுதினாருன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவருடைய விரல்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவனு சொல்லியிருப்பாரு, தேயிலை செடிகளுக்கு இடுப்பில் தாட்டு என்று அழைக்கப்படுகிற சாக்கு துணியை சுற்றி கொண்டு தலையிலிருந்து முதுகுக்கு வாட்டமாக ஒரு கூடையும் கட்டிக்கொண்டு
தங்களின் விரல் நுனிகளால் தேயிலை குழந்தைகளை இணுங்கும் நமது தமிழ் பெண்களின் வசீகரமும் ஒன்று சேர அந்த பகுதியே ரம்மியமாக காட்சியளிக்கும். அந்த தேயிலை பறிக்கிறவங்க வந்து அந்த சாக்கு துணையில கட்டியிருக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு நல்ல அழகிய தமிழ் பெயர் வந்து தாட்டு. நமக்கெல்லாம் தெரியாது. வடப்பகுதிகளிலும் சென்னைகளிலும் இது மாதிரி வசிக்கிறவங்களுக்கு அது ஒரு புது சொல், அது தாட்டு. அந்த பெண்கள் வந்து அந்த தேயிலையை பறிக்கிறார்கள் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் அந்த வழக்கு சொல் வந்து இணுங்கு. அதான் அந்த புத்தகத்தின் பெயர். அந்த தேயிலை தோட்டம், அதை சார்ந்த மலைகள், அதை சார்ந்த மக்களை பத்தி தன்னுடைய வாழ்க்கையை சேர்த்து எழுதியிருக்கிறதுனாலதான் இந்த புத்தகத்திற்கு பேரு இணுங்கு. அது போல வந்து பாத்தீங்கன்னா அந்த பாம்பன் மலைக்கு பக்கத்தில் உள்ள தீர்த்தமலை சூசனி, அங்கதான் வந்து தமிழ்நாட்டின் பழங்குடிகள் முதுவர்கள் அங்கதான் வசிக்கிறாங்க. அதை பத்தி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா எழுதியிருப்பார் சாரு. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சிக்கு உள்ளது. இந்த முதுவர்களை பற்றி வந்து ரொம்ப அழகான ஒரு சில கருத்துக்களை எழுதியிருக்கிறாரு. வேற எங்கேயும் படிக்க முடியாத கருத்துக்கள். அதுல குறிப்பா வந்து ஒரு மானையன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர், அவர் ஒரு பெரிய விவசாயி, நிலக்கிழார், அவரை பற்றி எழுதியிருக்கிறாரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த 5 நாட்டின் வரலாற்றை சொல்லியிருப்பாரு. அது ரொம்ப எங்கேயாவது ஒரு இடத்துல இலக்கியங்கள்ல வந்து பட்டும் படாமல் எழுதியிருப்பாங்க. அது வந்து கொஞ்சம் நம்மளுக்கெல்லாம் புரியுற வகையில வந்து 5 நாட்டின் வரலாற்றை பற்றி தோழர் போஸ்பாண்டியன் எழுதியிருக்கிறாரு. அதை மட்டும் உங்களுக்கு வாசித்து காமிக்கிறேன். கதையை மானையன் தான் எனக்கு சொன்னார். மதுரை பாண்டி மண்டலம் போரால் கலங்கி குலுங்கிய காலகட்டமாம் அது. அவ்வளவு அதிகமான சண்டைகளும் கலகங்களும் மதுரை மக்களை துன்பத்தில் தள்ளி கொண்டிருந்ததாம். அப்போது தப்பி உயிர் பிழைக்க இடம் தேடி மக்கள் அடைக்கலம் புகுந்த இடம்தான் மலையூர் 5 நாடாம். மதுரையிலிருந்து பழனி வழியாகவும் கொடைக்கானல் மலை வழியாகவும் மறையூர் பகுதிக்கு ஒரு பெருங்குடியேற்றமே நிகழ்ந்ததாம். அந்த மக்களில் மதுரை அரச வம்சத்தினரும் இருந்திருக்கிறார்கள். அவர்களின் பாதுகாவலர்களும் படை வீரர்களுமே கூட இருந்திருக்கிறார்கள். இந்த படை பரிவாரத்திற்கு உதவிகள் செய்யும் பல்வேறு ஜாதிகளை சேர்ந்த மக்களும் இருந்திருக்கின்றார்கள். போர் எல்லாருடைய வாழ்க்கையுமே சின்ன பின்னமாக்கி விட்டதே. மறையூர் 5 நாட்டிற்கு வந்த பிறகு தாங்கள் ஒண்ணு மண்ணாக வாழ சாதித்தடைகள் ஏதும் நமக்கு இருக்கக்கூடாது என்று அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். இதற்காக 5 நாடான் பாறை என்ற இடத்தில் மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டார்களாம். கறந்த பாலில் சத்தியம் செய்து இனி நாம் ஒரே ஜாதிதான் என்ற முடிவுக்கு வந்தார்களாம். சாதி ஒழிப்பை ஒரு மலை உச்சியில் நிகழ்த்தி காட்டிய மக்களின் கதையை மானையன் எனக்கு விவரித்த போது சிலிர்த்து போனது. மானையன் சொன்னபடி மறையூர், காந்தலூர், கீழாந்தூர், காரையூர், கொட்டங்குடி இவைதான் 5 நாடு என்று அழைக்கப்படும் ஊர்கள். 5 நாடன் பாறைகள் சத்தியம் செய்துவிட்டு தங்களுக்குள் ஒன்று கலந்து வாழ்ந்த மக்கள் இந்த 5 ஊர்களிலும் குடியேறியிருக்கிறார்கள். கதையை சொல்லிவிட்டு மானையன் ரொம்பவும் உற்சாகமாக தொண்டையை செருமியபடி, மதுரையை ஆண்டவர்கள் புரண்டவர்கள் இங்கு மலைக்கு வந்து எங்களுக்கு பழங்குடி மக்களுக்கு இணையாக வாழ்க்கையை வாழ வேண்டி வந்தது என்றார். இன்று மறையூர் எழில் கொஞ்சம் பகுதியாக விளங்குகிறது. அவ்வளவு செழிப்பான விளைநிலமாக அந்த ஊரை மாற்றியது 5 நாடு. மக்களின் உழைப்புதான் முதல் தீபம். தோழர் போஸ்பாண்டியனுக்கு அவங்க ஒரு வீடு இருக்கு, ஒரு அருமையான வீடு கட்டி வைத்திருக்கிறார். இந்த அமர்வில் கலந்து கொண்டவர்கள் எல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் போது இந்த காந்தலூர், அதாவது உடுமலைப்பேட்டையிலிருந்து நீங்க வந்து மூணாறு போக வழியில இயற்கை எழில் ஒழிஞ்சும் அந்த பாதையை மிஸ் பண்ணிடாதீங்க. தோழர் போஸ்பாண்டியன் என்ற வீடு இருக்குது, அங்கேயே தங்கலாம். ரொம்ப அருமையான சூழல், வந்து எல்லாரும் அதை பயன்படுத்திக்கணும். அது ஒரு பகுதி. இன்னொரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மலைகளை பற்றி ரொம்ப ஒரு வித்தியாசமா சொல்லியிருப்பார். மலைகள் வந்து பழங்காலத்தையும் வரலாற்றையும் எதிர்காலத்தையும் இணைக்கக்கூடியதுன்னு சொல்லியிருப்பாரு. அது ஒரு வித்தியாசமான ஒரு கருத்து. இதற்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஐயாவுடைய பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய அப்பா வந்து பாவலர் வரதராஜன், இளையராஜாவுடைய மூத்த அண்ணன், அவர்கள் பாடிய பாட்டை வந்து அப்போது வந்து, ஏன்னா உங்களுக்கு தெரியும் அந்த பீர்மேடு, தேவிகுளம் பகுதிகள்லாம் வந்து தமிழகத்திலிருந்து பிறகு அங்கு சென்று விட்டது. அங்கு அதற்காக வந்து பாத்தீங்கன்னா பாவலர் வரதராசனுடைய பாட்டுகளை பாடி ஓட்டு சேகரித்திருக்கின்றார்.
முதல் நாள் வங்கி பணியில் சேர்ந்த போதே வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல பேர் எடுக்கணும்னு தான் பார்ப்பாங்க. அமைதியா இருப்போம், நீங்க தான் இப்பதான் வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா முதல் நாள்லயே வந்து பாத்தீங்கன்னா போயிருக்கிறாரு. புதிய அலுவலர்களான எங்களுக்கு அடுத்த 2 வார காலம் தஞ்சாவூரில் இருந்த இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் பயிற்சி மையத்தில் பயிற்சி அளிக்கப்படும் என சாத்தூர் தலைமை நிர்வாகம் அலுவலக நிர்வாகம் சொன்னது. உடனடியாக எல்லாரும் தஞ்சாவூருக்கு புறப்பட்டு செல்ல வேண்டிய நிலை. எங்களோடு பணியில் இணைந்த பெண் தோழர் ஒருவர் இதை எதிர்பார்த்திருக்கவில்லை. அவர் நிறை மாத கர்ப்பிணியாக இருந்தார். அவருக்கு எங்களுடன் தஞ்சாவூர் வர முடியாத சூழல். உடனடியாக பணியாளர் துறை உயர் அதிகாரி கதிரேசனை சென்று சந்தித்தேன். என்ன, முதல் நாளே கோரிக்கையா என்பது போல திரு கதிரேசன் என்னை பார்த்தார். தோழருக்கு அப்பவே பாருங்க எவ்வளவு ஒரு முதல் நாள் வேலை சேர்ந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு நல்லதுக்கு துணை போகணும் கேட்கணும் கூடிய அந்த தைரியம் பாருங்க. பெண் தோழரின் நிலைமையை அவரிடம் எடுத்து சொன்னேன். தஞ்சாவூர் சென்று பயிற்சியில் கலந்து கொள்வதற்கான ரெக்கார்டு ஏற்படுத்திவிட்டு விடுப்பில் செல்லுமாறு கூறினார் கதிரேசன். அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா ஐயா வந்து நம்ம தோழர் வந்து உழவர் மன்றத்தில் பணியிலே இருந்து கொண்டு உழவர் மன்றத்தில் அவர் ஏற்படுத்திய தாக்கங்கள், ஒரு கிணற்று கடனுக்காக தனது நண்பரை, உயர் பதவியில் இருந்த நண்பரை எதேச்சையாக சந்திக்க முடிந்த ஒரு நண்பர்கிட்ட கேட்டு அந்த கிணற்று கடனை தீர்த்து வைத்தது. அப்புறம் பேராசிரியர் மாடசாமியுடன் இணைந்து கொண்டு அறிவியல் இயக்கத்தில் பாடுபட்டது. தோழர் வந்து பாத்தீங்கன்னா ரிட்டையர் ஆயிட்டாரு. இப்பவும் பாத்தீங்கன்னா இந்த வயசுலயும் இப்பவும் பாத்தீங்கன்னா வயசுலாம் சொல்லக்கூடாது, அவர் வந்து இன்னைக்கு இளமைதான் அவரு. இப்பவும் பாத்தீங்கன்னா கிராமமா சென்று வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அறிவியல் இயக்கத்தில் ஈடுபட்டு இருக்காரு. சொந்த செலவுல வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வர்ற பென்ஷன்ல இருந்து அவங்க மனைவிக்கு வர்ற பணத்துல இருந்து புத்தகங்கள் வாங்கி கொண்டு போய் இன்னைக்கும் ஒரு கிராமமா போய் ஒரு அரசு ஊழியராக என்ன செய்து கொண்டிருந்தாரோ அப்போது செய்ய முடியாத அளவோட விட வந்து பாத்தீங்கன்னா பன்மடங்கு அதிகமாக இன்று இந்த அறிவியல் இயக்கம் வாசிப்பு இயக்கத்துக்கான உழைத்துக் கொண்டிருக்கிறார். அது மாதிரி விருதுநகரில் வந்து வாசிப்பு திருவிழா பற்றி இங்க எழுதியிருப்பார். ஏன்னா வந்து ரொம்ப ஆக்டிவான பர்சன். அதன் பிறகு வந்து மிகச்சிறந்த தலை சிறந்த பேச்சாளர், நமக்கெல்லாம் தெரிந்தவர். குறும்படங்கள் இயக்கியவர், திரைப்படங்கள் இயக்கியவர். பாரதி கிருஷ்ணகுமார், BK கிருஷ்ணகுமார் பேரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஐயாவோட வந்து 1987 வந்து இந்த பாண்டியன் கிராம வங்கியில் பணிபுரிந்தவர். 1998 வந்து முன்கூடியே வந்து அவர் வந்து ரிசைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அவருடைய கலை தாக்கத்திற்காண்டி அதுல இருந்து அவர் பெரிய மனிதரானார். ஒரு நல்ல ஒரு அருமையான, நீங்களாம் கேட்டிருப்பீங்க பாரதி கிருஷ்ணகுமாரை பத்தி உங்களுக்கு எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய யூடியூப் வீடியோக்கள், ஹியூமர் கிளப், இந்த மாதிரி எல்லாம் நிறைய அவர் பேசக்கூடியவர். அவர் வந்து ஐயாவுடைய உற்ற தோழர். அவரை பத்தியே வந்து பாத்தீங்கன்னா தோழனை பத்தி ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறாரு. அது வேற ஏதாவது ஒரு சமயத்தில் பேசலாம். அது வந்து அந்த புத்தகத்தின் பெயர் இங்கிவனை யான் பெறவே எழுதியிருக்கிறாரு. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா ஐயாவினுடைய திருப்பி வந்து பாத்தீங்கன்னா இவருடைய தோழருடைய பணி, அந்த இயக்கங்கள், வேலைகள், போராட்டங்கள், வங்கியில் போராட்டங்கள், அதை சரி செய்யறது, இதெல்லாம் விட்டுட்டு திருப்பி பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு இலக்கியவாதியா திருப்பி வந்துடுறாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையா பாத்தீங்கன்னா பக்கம் 134 யாரடா புத்தகம் இருந்தால் ரொம்ப அழகா எழுதியிருப்பாரு. எவ்வளவு நிறைவுன்னு சொல்லிட்டு இடுக்கி மாவட்டத்தை பத்தி அவர் ஒரு உரைநடை கவிதை எழுதியிருப்பாரு. பாம்பாடும் பாறைகள், பனி உடும்பன் சோலைகள், குறிஞ்சி மலரின் மனம் வீசும் காற்றை சுமந்து வரும் மூணார், அழகான அடிமாளி, சுகமான செருதோணி, இயற்கையும் வனவிலங்குகளும் பூத்துக்குழுங்கும் குமிழி, தேக்கடி உலக புகழ் பெற்ற சந்தன மரங்கள், வாவா என்று அழைக்கும் மிகவும் ரம்மியமான நீர்வீழ்ச்சிகள், பசுமையை போர்வையாக்கிய தேயிலை, காப்பி, ஏலக்காய் தோட்டங்கள், இதெல்லாம் இடுக்கியின் முகம். இடுக்கி வந்து இப்படி தூரம் இவ்வளவு தூரம் வர்ணித்து எழுதியிருக்காங்களா அப்படிங்கிறது இதெல்லாம் நிறைய பேர் தெரியாம போயிடுது. ஐயாக்குள்ள இவ்வளவு ஒரு தமிழ் வளம் வந்து தோழர்கிட்ட இருக்குது. ஒரு வங்கி பணியில இருந்துகிட்டு நண்பர்களோட எண்களோட விளையாடியவர்கிட்ட வந்து இவ்வளவு ஒரு தமிழ் வாசனை, தமிழ் வளம் அவர் உள்ளுக்குள்ளேயே அடக்கி வச்சிருந்துட்டு ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் தான் வெளில வந்திருக்கு. வரலாம் முன்னாலே எழுதியிருந்தாருன்னா இன்னும் எவ்வளவோ புத்தகங்கள்லாம் எழுதியிருக்கலாம். நான் தான் அவரை அடிக்கடி பேசும்போதெல்லாம் சொல்லுவேன், ஐயா வந்து இப்போ வந்து தோழர் வந்து ஒரு ஒரு காப்பியத்தை எழுதி கொண்டிருக்கிறார். ஒரு அருமையான ஒரு
அது இன்னும் நிறைவு வரப்போகின்றது. ஒரு கற்பனை ஒரு காவியத்தை எழுதி கொண்டிருக்கிறார். அது அது மிகச் சிறப்பாக அவருடைய தமிழ் வளத்துல எல்லாத்தையும் சேர்த்து அது ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஆனைமுடி சிகரத்துக்கு வந்து இவருடைய பழைய நண்பர்களோட ஒரு ட்ரெக்கிங் போறாரு. அதை பத்தி எழுதியிருப்பாரு. ஆனைமுடி சிகரத்தை அடைந்து விட்டோம், தொட்டு விட்டோம், அப்படியே மகிழ்வுடன் பெரும் சாதனை புரிந்த உணர்வுடன் அமர்ந்தோம், பேசினோம், விளையாண்டோம். நண்பர்களில் ஒருவர் இப்போது தென் தமிழ்நாடே நமக்கு கீழே என்றார். ஆனைமுடி சிகரத்தின் இடத்தை குறிக்க ஒரு கல் நட்டு இருந்தார்கள். 1 கிலோமீட்டர் பரப்பிற்கு நடந்து அந்த கல் நட்டிருக்கும் இடத்திற்கு சென்றோம். அங்கு நாங்கள் பார்த்திட்ட காட்சியை எதிர்பார்க்கவில்லை. அந்த கல்லை சுற்றி நூற்றுக்கணக்கான சாராய குப்பிகள், காலி குப்பிகள் வரிசையாக அடுக்கி வைத்திருக்கின்றார்கள். நமது டூரிஸ்ட் குடிமக்கள், நமது டூரிஸ்ட் குடிமக்கள் 2 அர்த்தம் இருக்கிறது அதுல. சிரித்தோம், பயங்கரமாக சிரித்தோம். எப்படி என்று பாருங்கள், 10 கிலோமீட்டர் சுமந்து சென்று குடித்திருக்கிறார்களே. அதன் கீழே 5 ரூபாய் நோட்டு ஒன்று கிடந்தது. அதை எடுத்துக்கொண்டோம். இதை பற்றி நான் வந்து தோழரோட பேசினேன். பெரும்பாலும் பாத்தீங்கன்னா சில பேர் தங்களை தாங்களே யோக்கிய புருஷர்களாக காண்பித்துக் கொள்வார்கள். பெரும்பாலும் பாத்தீங்கன்னா வெள்ளை அடிக்கப்பட்ட கலர்களாக இருந்தாலும் தாங்கள் ரொம்ப நல்லவர்கள், தாங்கள் வந்து ரொம்ப எல்லாமே டிசிப்ளின் அப்படின்னு வெளியில காண்பித்துக் கொள்வதில் வந்து பெரும்பாலானவருக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். ஆனா தோழர் வந்து இங்க அழகா கொண்டு வந்திருக்கிறாரு. என்ன சொல்றாரு பாருங்க, பாவீங்களா, 10 கிலோமீட்டர் தூக்கி வந்து இங்க வந்து குடிச்சிருக்காங்களே, எவ்வளவு கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்திருப்பாங்க. ஏன்னா அந்த பாறையில ஏறுறதே வந்து அவ்வளவு சிரமமா, அந்த நடந்து வர்றதுக்கு மூட்டு நீட்டு வழி எல்லாம் அவ்வளவு பேந்துரும். அதோட சேர்ந்து இவ்வளவு தூரம் தூக்கிட்டு வந்து குடிச்சிருக்கிறாங்களே, அவங்களுக்கு எவ்வளவு ஒரு தாகம், என்ன ஒரு வீரம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு புன்னகையுடன் ஒரு நகைப்புக்குரியதாக இங்க மாற்றி அதை அவர் என்ஜாய் பண்ணியிருக்கிறாரு. அது வந்து எல்லாருக்கும் வந்து அந்த ஒரு நல்ல மனம் வராதுங்க. இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லுவாங்க, இந்த இடத்துல வந்து குப்பை போடுறாங்க, குடிகாரம் வந்து இந்த இடத்துல வந்து மேல குடிச்சிட்டு பாட்டில போட்டு வந்துட்டான், அவங்களுக்கெல்லாம் ஒரு இது இல்லையா, இந்த பாட்டில் எடுத்துட்டு போயிருக்கலாமே, அசிங்கம் பண்றாங்களே, அரசாங்கம் அந்த இடத்துல ஏதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு பொதுமக்களையும் அடுத்தவனையும் அரசாங்கம் வந்து குற்றம் சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர். ஆனா அதை வந்து பாத்தீங்கன்னா யதார்த்தமாக ரசித்து எழுதியிருக்கிறார் போஸ் பாண்டியன். அவர்தான், அவர் யதார்த்தவாதி, யாரையும் காயப்படுத்தாதவர். அவருடைய புத்தகத்தை நீங்க வந்து பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் பாரதி ராஜா அண்மையில் மறைந்து விட்டார், பாரதி ராஜாவினுடைய படைப்புகள் பிடிக்குமோ, நிச்சயம் வந்து பாத்தீங்கன்னா ஐயாவுடைய படைப்பு உங்களுக்கு பிடிக்கும். ஒரு எப்போது நீங்க படிக்கிறதை விட்டுவிட்டு ஒரு புதிய தமிழ் நடையை, தமிழ் வளத்தை, தமிழ் மொழியை நீங்கள் தேடுகின்றீர்கள் என்றால் நீங்க கண்டிப்பா அந்த புத்தகம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், திருப்பி திருப்பி படிப்பீங்க. இது ரொம்ப ஒரு பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு பொக்கிஷமான புத்தகம். தோழர் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வெளியே தெரியணும். இந்த தோழருக்கு வந்து நான் எழுதிய கடிதம் வந்து எப்படி எப்படியோ வந்து பல ஊடகங்கள் வழியா வெளியே சென்று விட்டது. அது குறித்து சில அரசியல் கட்சி தலைவர்கள் சில பேர் என்னோட தொடர்பு கொண்டார்கள். சில மிகப்பெரிய எழுத்தாளர்கள் நேரடியாக தொடர்பு கொண்டு பேசினார்கள். சார் என்ன ரசனை சார் உங்களுக்கு, சில கல்லூரியின் முதல்வர்கள் தொடர்பு கொண்டு பேசினார்கள். பெரும் இலக்கியவாதிகள், பேர் சொல்ல விரும்பல, மிகப்பெரிய இலக்கியவாதி ஒருவர் தொடர்பு கொண்டு பேசினார். உங்களை மாதிரி ஒரு வாசகன் எனக்கு கிடைக்கலையா சார், நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க, இப்படி ஒரு வாசகன் அவர் கிடைக்கிறதுக்கு அவர் என்ன தவம் பண்ணாரோ. நான் சொன்னேன், சார் இல்ல சார், அவர் ஒரு புத்தகங்கள் இருக்கிறாரு, இங்கி வேணா யான் பெறவேன்னு சொல்லிட்டு, இப்படி ஒரு புத்தகத்தை படிக்கிறதுக்கு நான் என்ன தவம் பண்ணணும் அப்படின்னு. அதனால வந்து பாத்தீங்கன்னா நண்பர்கள், இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் வாய்ப்பு கிடைத்தால் தயவு செய்து இந்த புத்தகத்தை இணுங்கு, வித்தியாசமான நமக்கு பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியாத ஒரு வார்த்தை இணுங்குங்கிறது. இணுங்குன்னா அந்த தேயிலையை அந்த தாய்மார்கள், அந்த இளம் பெண்கள் அந்த பிடுங்குவதற்கு பேர் தான் இணுங்கு. அதை இப்ப படித்து எல்லாரும் மகிழுங்கள். நன்றி. நன்றிகள் தோழர். ஒவ்வொருத்தவங்களும் சொன்ன அந்த வார்த்தை தான் நீங்க ரசிச்சு இப்ப பேசுறது மூலம் அந்த எழுத்துக்கு இன்னும் அழகான வடிவம் கிடைச்சிருச்சு. உங்களுக்கு நல்ல ஒரு இலக்கிய திறமை இருக்குது, அந்த இலக்கிய திறமையின் வழியே நீங்க அந்த ரசிச்சுக்கிறீங்க. கண்டிப்பா எல்லா எழுத்தாளருக்கும் அவரோட எழுதின எழுத்து வாசகனால் தான் உயிர் பெறுகிறதுன்னு சொல்லுவாங்க. எழுதிய எழுத்துக்கு உயிர் தருவது வாசகன். வாசகன் இல்லாவிட்டா அது சாதாரண எழுத்து தான். உங்கள் மூலம் அது உயிர்மையை எடுத்து இன்னும் உயிர் பெற்று ஊசலாடுகிறது.
மிகச்சிறப்பு தொடர், மிக சிறப்பாக கொடுத்துருந்தீங்க. இந்த முறை தான் நம்ம வந்து நிகழ்வை வந்து சரியா ஒரு 30 நிமிடத்துல பேசிட்டு அடுத்தவங்கள்ட்ட உரையாடணும் அப்படின்னு யோசிச்சிருந்தோம். அதை சரியா பண்ணியிருந்தீங்க. மிகச்சிறப்பு தொடர். மீண்டும் மீண்டும் நன்றிகள். நன்றி. தோழர்கள் உங்களுடைய கருத்துக்களை பகிர்வதற்கு தயாராக்கும் போது நீங்க கையை உயர்த்தி நான் அழைக்கிறேன். ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் அழைக்கிறேன். போஸ் பாண்டியன் தோழர். சரி, இந்த புத்தகம் வந்து நானு ரொம்ப யோசித்து ரசிச்சு எழுதின ஒரு புத்தகம் தோழர். அது எழுத்த படிக்கிறப்ப தெரியுது தோழர். கேக்குதா நான் பேசுறது? நல்லா கேட்க தோழர். வாசிப்பு திருவிழா நான் பார்த்தேன். அதுல வந்து எஸ்டி பாலகிருஷ்ணன் இருந்து எல்லாரையும் கொண்டு வந்திருக்கிறீங்க. தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தோட எல்லா பணியாளர்களும் உள்ளார வந்திருக்கிறாங்க. ஒரு குழந்தைகிட்ட துளிர் புத்தகத்தை கொடுத்து அதை வாசிக்க சொல்லி எப்படி இருக்குது இந்த புத்தகம், எளிமையா இருக்குதா அப்படின்ற விசாரணையோடு அந்த பயணப்படுது. ரொம்ப அழகா இருந்துச்சு. நாங்க ரொம்ப ரசிச்சேன். பேசுங்க தோழர். அப்புறம் வந்து இந்த புத்தகம் எனக்கு முதல்ல என்னன்னா, நான் ஒரு ஆபீசர், வங்கியின் அதிகாரி. ஆனா மிகப்பெரிய போராட்டங்களுக்கு தலைமையேற்று நடத்தி வெற்றி பெற்றவன். அதனால நான் என்ன பண்ணேன்னா, ஒரு அதிகாரி, இந்தியாவில் ஒரு அதிகாரி யூனியனினுடைய தலைமை பொறுப்பில் இருந்தவர்கள் இவ்வளவு பெரிய போராட்டத்தை நடத்தியிருப்பார்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து யோசிச்சு பார்த்தேன். அநேகமா பெரும்பாலும் ஆபீசர்ஸ் இவ்வளவு பெரிய ஸ்ட்ரகிள் நடத்த மாட்டாங்க எந்த இதுலயும். நாங்க நடத்திருக்கோம். பாண்டியன் கிராம வங்கியில அவ்வளவு ஒரு பிரச்சனை இருந்துச்சு, தேவையும் இருந்துச்சு. நானே டிஸ்மிஸ் ஆன ஆளு திரும்ப டிஸ்மிஸ் ஆகி உள்ள வந்தாலும்னா பாத்துக்கோங்களேன். இதை மட்டும் இதை உலகத்துக்கு சொல்லணும் அப்படின்னு தான் முதல்ல நினைச்சேன். அப்புறம் அதை எழுதி பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆபீஸ் நோட்டு மாதிரி இருந்துச்சு, எனக்கு பிடிக்கல. அப்புறம்தான் சரின்ட்டு நம்ம எங்க வாழ்ந்தோம், எங்க தொடங்கினோம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வரலாறு இருக்கு, ஒரு சுய வரலாறா இருக்கு. மூணார் பகுதி, அப்புறம் மாடசாமி சாரோட இணைந்து அறிவொளி இயக்கத்தை நடத்தியது. அப்புறம் வங்கியில வந்து சாதாரணமா வேலை பார்த்துட்டு போற ஒரு ஆள் இல்ல, வங்கி சேவையில் அவ்வளவு பண்ணிருக்கேன். வெறுமனே முற்போக்கு பேசிட்டு ஒரு அக்கௌண்ட் கூட ஓபன் பண்ணாம போற ஆளு இல்ல நானு. சேவைன்னா அப்படி பண்ண ஆளு. அப்புறம் அந்த வரலாறு, ஒரு ஃபெயில்டு வெல்க்கு காம்பன்சேஷன் வாங்கி கொடுத்தேன். அப்புறம் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் உருவாக்கிய துளிகள் பெண்கள் அமைப்போடு அவங்களுடைய பயிற்சியாளரா இருந்து அந்த அமைப்பை வளர்க்கிற போது 2 திருமணங்கள், பல திருமணம் நடத்திருக்கேன், 2 மட்டும் இந்த புத்தகத்துல கொண்டு வந்தேன். அப்புறம் புத்தக திருவிழா எனக்கு ரொம்ப பிடிச்சது, ரசிச்சது புத்தக திருவிழாக்கள் தான். அதுல வந்து மாணவர்களை ஈடுபடுத்தும் போது கிராமப்புற மாணவர்கள் கையில் புத்தகத்தை கொடுத்தா அவங்க எப்படி படிக்கிறாங்கிற தாகத்தை நேரடியா பார்த்தேன். இந்த புத்தகத்தை எழுதி முடிச்சுட்டு என் பையன்கிட்ட கொடுத்தேன். அவன் தான் கார்த்திக் புகழேந்தி தோழரை அறிமுகம் செய்து வைத்தான். கார்த்திக் புகழேந்தியினுடைய அறிமுகம் வந்து அவரு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அளவுக்கு ஷேவ் பண்ணி கொடுத்தாரு. இதான் தோழர் இந்த புத்தகத்தை பற்றியது. பாருங்க இப்ப எங்கெங்க வருதுன்னு பாருங்க. பெல்ஜியத்துல இருந்து சிந்தன் உங்களை கூப்பிட்டு சொல்றாரு. நெப்போலியன் ஒரு பெரிய நண்பராகி அதை அறிமுகப்படுத்துறாரு. ஜி செல்வாட்ட இருந்துதான் அந்த புத்தகத்தை நெப்போலியன் வாங்கி படிச்சாருங்கிற தகவலை திரட்டுறதுக்கே எனக்கு ஒரு பெரும் போராட்டமா இருந்தது. யாரிடமிருந்து அந்த புத்தகத்தை வாங்கினார் அப்படின்னு கண்டுபிடிச்சேன். அது ஒரு பெரிய கதை. அதே ஒரு புத்தகம் எழுதலாம். அப்புறம் ஜி செல்வாட்ட இருந்து வாங்கினாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு செல்வா தோழரை பார்த்தோன்னா அவரு தோழர் நீங்க எல்லாம் இவ்வளவு நாள் எங்க இருந்தீங்கன்றாரு, என்னைய பார்த்து கேட்கிறாரு. அப்படி அந்த புத்தகத்துக்கு வர ரொம்ப சந்தோஷம் தோழர். அதான் எனக்கு இந்த புத்தகத்தை அறிமுகப்படுத்தினவர் விவேக் தோழர் தான். விவேக் குழந்தைவேல் பாண்டியன் தான். வந்து அவரை வேற ஒரு நிகழ்வு கேட்கிறப்ப அவர் எழுதின புத்தகங்கள் வரிசையில பிளக்னு ஒரு புத்தகம் டிரான்ஸ்லேட் பண்ணதா போட்டிருந்தாரு. அப்பதான் அது வந்து தோழர் நம்ம உங்களோட தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தை பத்திய புத்தகம்லாம் தகவல்லாம் உள்ளடக்கிய புத்தகம் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு இனிங்கன்னு தெரிஞ்சு. ஆனா என்னன்னா அதுக்கு முன்னாடியே அந்த புத்தகம் வந்து நம்மளோட மாநில மாநாட்டுல நீங்க எல்லாரும் கொடுத்த கைப்பையில இணைச்சு அனுப்பின புத்தகம். நான் எடுத்து பார்க்கல அதை. அப்புறம் அதை பார்த்துக்கோ வந்து சேர்ந்ததை வந்து அவர் மூலமா ஞாபகப்படுத்துறது. சோ அமெரிக்காவில் இருக்கிற ஒரு நண்பர் சொல்லி அதுக்கப்புறம் வந்து சேர்ந்த ஒரு புத்தகம் எடுத்து படிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்தது. அந்த வேளை மிக முன்னாடி அந்த நிகழ்வு நடத்திருக்கணும், பல்வேறு காரணங்களா தள்ளி போனுச்சு. ஆனா அது விட்டுறக்கூடாது. ஏன்னா இது வந்து தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தோட பொக்கிஷங்களை பதிவு பண்ணுது. தொழிற்சங்க வரலாறை வந்து அவ்வளோ கேந்திரமாக, அதாவது வந்து
ப்ரொபோஷன் பீரியட், அதாவது தகுதிகான் பருவ காலத்துல ஒரு மனிதன் போராடனா அவனோட வேலையை போயிடுன்ற நேரத்துல கூட ஒரு மனுஷன் போராடி அப்புறம் அதுல இருந்து வேலைக்கு இணைந்து அந்த போராட்டத்துல பதிவு பண்ணுகிறப்ப அது ரொம்ப பதிவு பண்ணணும்னு நினைச்சேன். அந்த வகையில மிக சிறப்பு தொடர். கார்த்திக் தொடர் அட்மிட் பண்றவாங்க. கார்த்திக் புகழேந்தி தொடர் பேசுங்க. வணக்கம். வணக்கம், பேசு. போஸ் பாண்டியன் தோழரோட புத்தகத்தோட முதல் கூட்டத்துல கலந்துக்கிறேன். கிட்டத்தட்ட பல கூட்டங்கள் நடந்திருக்கு. நெப்போலியன் ஐயா பேசுனதை கேட்கறதுக்கு தான். ஏன்னா 2 நாள் முன்னாடி போஸ் பாண்டியன் தோழர்கிட்ட பேசும்போது திண்டுக்கல் ரயில் நிலையத்துல அவருக்கு புத்தகம் எப்படி கிடைச்சது, அவர் எப்படி அதை படிக்க ஆரம்பிச்சாரு, ஒரு ரயில் நிலையத்துல ஒரு ஸ்டேஷன்ல ஆரம்பிச்சு அடுத்து போய் சேர்ற ஆடியோல பிரச்சனை கடிதம். ஆடியோ கேக்குதுங்களா? ஓகே தானே? ஆடியோ விட்டு விட்டு கேக்குது. பேசுங்க பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை பேசுங்க. ஓகே, என்னோட வைஃபை தூரமா இருக்கு இப்போ. ஓகே, அதேதான். அந்த நெப்போலியன் ஐயாவோட உரையை கேட்கறதுக்கு தான் நான் முக்கியமா வந்தேன். ஏன்னா அந்த அனுபவத்தை அவங்க இந்த போஸ் பாண்டியன் சார் பேசும்போது தெரியப்படுத்தினாங்க. ரொம்ப மிகச்சிறந்த உரை நெப்போலியன் ஐயாவோடது. போஸ் பாண்டியன் தோழருக்கு ஒரு பழக்கம் உண்டு. தனக்கு நீண்ட காலமா வந்த எல்லா கடிதங்களையும் ஒரு அதிகாரிக்கே உரிய துணியில் அதோட கவர் உரை கூட பிரிக்காம பத்திரமா அந்த பிரித்து படித்ததுக்கு பிறகு அதை சேமித்து வைக்கிற பழக்கம் அவர்கிட்ட உண்டு. பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களுடைய புத்தகத்தை உருவாக்கும் போது அந்த உரைகள் அதில் இருந்த ஒவ்வொரு கடிதங்களையும் எனக்கு அனுப்பியிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துருந்தேன். நீங்கள் இன்னைக்கு எழுதியிருக்கிற கடிதம் நெப்போலியன் சார் எழுதின கடிதம் அப்படியான ஒரு மதிப்புமிக்க ஒன்றா அவருடைய சேமிப்பில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் அந்த மலைகள் பற்றி சொன்ன வார்த்தை எனக்கு துடிக்குது. ஏன்னா இந்த புத்தகம் எனக்கு இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களுடைய மாமன்னன் படத்தோட திரைக்கதை அதை புத்தகமாக்கணும் அப்படின்னு ஒரு பணி எனக்கு வந்துச்சு. அந்த பணி செய்யறதுக்காக அவங்க அலுவலகத்தில் ஒர்க் பண்ணும்போது தான் அரவிந்த் எனக்கு அறிமுகமாகிறாரு. அரவிந்த் போஸ் பாண்டியன் அவருடைய மகன், தோழர் போஸ் பாண்டியன் அவருடைய மகன். அப்போ அரவிந்த் மூலமா அப்பா ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க, நீங்க படிச்சு பார்த்துட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு அனுப்புனாங்க. அது அன்னைக்கு சாயந்தரம் வந்துச்சு. நைட்டு ஒரே மூச்சில் உட்காந்து அந்த புத்தகத்தை முழுமையா படிச்சு முடிச்சிட்டேன். எனக்கு அறிவொளி இயக்கம் பற்றின ஒரு சின்ன அறிமுகம் உண்டு. நான் வளர்ந்த அந்த பால் பருவத்தில் நமக்கு தெரியும்ல, அப்படி ஒரு அறிமுகம் இருந்தது. அதன் பிறகு பாண்டியன் கிராம வங்கி, அது குறித்த புரிதல், அந்த காலகட்டத்தோட ஒரு வறுமை நிறம் சிவப்பு மாதிரி அந்த தொழிற்சங்க சிவப்போட காலகட்டம், அந்த இளைஞர்கள், இதெல்லாம் நமக்கு ஒரு பார்வையாக தானே அங்கங்கே கிடைச்ச விஷயங்கள்ல போஸ் பாண்டியன் தோழரோட அந்த எழுத்து எனக்கு அந்த அந்த இரவுல கொடுத்த பிரமிப்பு ரொம்ப பெருசு. நான் அதை படிச்சுட்டு மறுநாள் அவருக்கு நான் ஃபோன் அடிச்சு கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரங்கள் மேல, ஏன்னா புத்தகம் உருவாகலை, புத்தகம் தோழரோட டிராஃப்ட் ஃபைலா இருக்கு. அதை படிச்சுட்டு, தோழர் இது ரொம்ப அட்டகாசமான ஒரு புத்தகம், எனக்கு இந்த மாதிரி துறை சார்ந்த நுணுக்கமான புத்தகங்களை நான் எப்படி படிக்க விரும்புகிறேனோ அப்படியான புத்தகங்களை நான் தேடி போவேன். அப்படி தேடி போய் கிடைச்ச புத்தகம் தான் இணுங்கு. தலைப்பு இணுங்குங்கிறதுல தோழர் ரொம்ப உறுதியா இருந்தாரு. நான் தான் அடிக்குறிப்புல தோழர் டேக்லைனா ஒரு போராட்டக்காரனின் நினைவு குறிப்புகள்னு சேர்க்கிறேன் தோழர் அப்படின்னா. அவருக்கு தன்னைத்தானே அப்படி சினிமாக்காரருடைய பழக்கம் வந்துருச்சு. ஆமா, ஏன்னா அவர் தன்னை குறித்து எதுவும் சொல்ல போறது இல்ல. அவர் அதை சொல்லாம இருக்கிறாரே, அதுதானே அந்த தூண்டுதலா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் அதை இடைச்சொற்களா உள்ள சேர்த்துட்டேன். அப்புறம் நிறைய வேலை பார்த்துருக்கேன். இந்த புத்தகத்தோட பின்னட்டையை நீங்க திருப்பி பார்த்தீங்கன்னா அதுல அந்த போராடுகிறவர்கள் கொடிகளோட வரிசையா நிற்பாங்க. அதுல நடுவுல இருக்கிறவர் பாரதி கிருஷ்ணகுமார், இந்த பக்கம் இருக்கிறவர் மாதவராஜ், அது பக்கத்துல இருக்கிறவர் போஸ் பாண்டியன். அவருடைய முகங்கள் அப்படி வரைஞ்சிருக்கேன் நான், நண்பர் மூலமா நான் கேட்டு வாங்கி வரைஞ்சது. ஏன்னா இதை எனக்கு கிடைச்ச வாய்ப்பு என்னன்னா, அவர் ஒரு பெரிய பூந்தோட்டத்தை கொடுத்துட்டாரு. அதை மாலையா கட்டுற வேலையை நான் ரொம்ப சந்தோஷத்தோட செஞ்சேன். ஏன்னா அவர் அவ்வளோ மதிச்சாரு. ஒரு சின்ன பையன், இவனுக்கு என்ன தெரியும், அந்த மாதிரி எந்த விதமான ஈகோவும் இல்லாம, ஒரு அன்னைக்கு
ப்ரொபேஷன் பீரியட்ல போராடும் போது ஒரு அதிகாரியா அந்த கூட்டத்துல கேள்வி கேட்கிற போஸ்ட்பாண்டியன் இன்னைக்கும் அதே துணிச்சலோட அதே நிமிர்வோட இருக்காரு. அது அது அவருடைய வார்த்தைகள்ல வெளிப்பட்டுச்சு, அவரோட வேலை செஞ்ச அனுபவத்துல வெளிப்பட்டுச்சு. நான் இந்த புத்தகத்துக்கு நீங்க ஒரு குறிப்பு கொடுங்க தோழர் அப்படின்னு சொன்ன உடனே தான் ரொம்ப தயக்கத்தோட எழுதுனதுதான் அந்த குறிப்பு. அதை நெப்போலியன் தோழர் படிச்சு காட்டினாங்க, குறிப்பிட்டு சொன்னாங்க. எனக்கு நான் ஒரே அந்த ஒரே இதுல ஒரே ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம் சார் நீங்க எழுதுனதுல ரொம்ப பிடிச்சது ஒண்ணு படிக்கிறேன். அது ரொம்ப அவருக்கு வந்து சேரும். தோழர் போஸ்பாண்டியன் அவர்களின் எழுத்து மொழி நம் கிட்டே அமர்ந்து உரத்த குரலிலும் நிதானமாகவும் அவரே பேசுவது போல அமைந்திருக்கிறது. ரொம்ப ஆப்டா எழுதியிருக்கீங்க. நான் அனுபவிச்சது அப்படியே சொல்லிட்டேன். ஆமா. ஏன்னா அவரு ரொம்ப அன்பான மொழி அவருடையது. அந்த சத்தம் வந்து ஒரு வாத்தியாருக்கான சத்தம், ஒரு அதிகாரிக்கான சத்தம். தோழர் இப்ப பாத்தீங்கன்னா நீங்க ஒண்ணு பண்ணிருக்கீங்க தோழர், அருமையான பணி அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்குள்ள இருக்கிறது ஆழமான அன்பு. அந்த அன்பு வந்து என்னன்னா சங்கத்தோ போராட்டத்துல கூட்டத்துல நிக்கும் போது பேசுவோம்ல அந்த தொனி. அதை நான் ரொம்ப நேசிச்சேன், ரசிக்கிறேன். அப்புறம் அவருடைய அனுபவங்கள்ல நான் ரொம்ப புரிதலா இருந்தது. அவரை பத்தி வெளியே இருக்கிறதெல்லாம் அந்த அறிவொளி இயக்கம், போராட்ட களங்கள், வங்கி பணி அப்படின்னு அவருக்குள்ள இயற்கையை நேசிக்கிற அந்த ஒரு தன்மை இருந்த உடனே தான் எனக்கு வந்து தோழர் இதை முன்னாடி வைப்போம், இதை பின்னாடி வைப்போம். ஏன்னா எவ்வளவு நிறைவு இதெல்லாம் நான் கொடுத்த அவருக்கு நான் செய்த மரியாதை மாதிரி நினைக்கிறேன். அந்த புத்தகத்தை அவர் எழுதி முடித்து எனக்கு வந்து சேர்ந்த அதுக்கப்புறம் அதுல செஞ்சதெல்லாம் வந்து இதை என்ன சொல்ல, நம்ம சிற்பத்துக்கு வந்து கழுவி குளிப்பாட்டுற வேலை தான் நம்ம பார்த்தது. அவர் சிற்பம் செஞ்சுட்டாரு. அது 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 கொடுத்த நிறைவு ரொம்ப பெருசா இருந்துச்சு. அப்புறம் என்னோட குறிப்பில் நான் சொன்னது, இந்த புத்தகமும் தோழருடைய நட்பும் தான் நான் சம்பாதிச்சுக்கிட்ட கொடை அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பேன். அதுதான் ரொம்ப நிறைவா இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்க பேசும்போது அவர் ஒரு காவியம் எழுதிட்டு இருக்காருன்னு சொல்லி சொன்னீங்க. புத்தகத்தை எனக்கு அனுப்பிட்டாரு, நான் படிச்சுட்டேன். அவர்கிட்ட இன்னும் சொல்லலை நான் படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி. ஆமா, இதன் மூலமா சொல்லிடுறேன். தூத்துக்குடிய களமா வச்சு ஒரு சிறப்பான ஒரு நாவலை எழுதியிருக்காரு. ஒரு கதாபாத்திரங்களும் மிக மிக சிறப்பா வந்திருக்கு. தோழரோட அது குறித்து இனிமேதான் நான் பேசணும். அதுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சியில சொல்லிட்டேன். ரொம்ப நல்ல ஒரு படைப்பு. அடுத்து தயார், எப்போதும் தயாராக. மீட்டிங் போட்டுடலாம். ரொம்ப நன்றி தோழர். நன்றி தோழர். ஆங்கிலத்துல மொழிபெயர்த்த விவேக் தோழர் இருக்கிறாரு, பேசுங்க. வணக்கம். வணக்கம் தோழர். என்னோடது மியூட் பண்ணிடுறீங்களா? ஓகே. பேசுங்க. வணக்கம், நான் பேசுறேன், கேக்குதா? நல்லா கேக்குது. அனைவருக்கும் வணக்கம். ஸோ போஸ்பாண்டியன் தோழர் வந்து எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும். அப்பாவோட சேர்ந்து பணி செஞ்சதுனால. ஆனா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவுக்கு வரும்பொழுது தோழர் வந்து நான் புக் எழுதியிருக்கேன்னு சொல்லி புக்கு கொடுத்து விட்டாங்க. ஸோ அந்த புக்கை வந்து நான் யூஎஸ்ல இருந்து வரும்போது ரொம்ப 15 மணி நேரம் 20 மணி நேரம் ஆகும் இல்லையா, அந்த ஜெர்னில வந்து ஒரு 3-4 மணி நேரத்துல படிச்சு முடிச்சிட்டேன். 3 மணி நேரம் கூட ஆகல. பட் அது இப்ப எல்லாரும் நிறைய பேர் சொன்னது மாதிரி எனக்கு அவங்க தெரிஞ்ச ஒரு சைடு இருக்கு. பட் அந்த ஒரு இலக்கிய சைடு வந்து இவ்வளவு நாள் எங்க இருந்தது அப்படின்ற ஒரு ஆச்சரியம் அந்த புக்கு படிக்கும் பொழுது. ஸோ படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமே நான் வந்து ஆஃபர் பண்ணேன், நான் வந்து டிரான்ஸ்லேட் பண்றேன். ஏன்னா வந்து இது வந்து தமிழ் வாசகர்களுக்கு மட்டும் இல்லாம எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்றதுனால. ஸோ அந்த டிரான்ஸ்லேஷன்ற அந்த ஒரு பணி வந்து அந்த இந்த சின்ன ஒரு புஸ்தகத்தை வந்து ஒரு 100-200 முறை படிச்ச மாதிரி. ஏன்னா வந்து ஒவ்வொரு பக்கத்தையும் மொழியாக்கம் செய்யறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லைங்களா. ஸோ அதனால ரொம்ப ஆழமாக அவரோடைய பயணிச்சேன் நான். அதே மாதிரி சரியான வார்த்தைகளை தேடணும். ஏன்னா அது வந்து அவ்வளோ டீப்பான ஒரு லிட்ரேச்சர். அவரோட வார்த்தைகள் தமிழ் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு செழுமையான ஒரு ஆழமான ஒரு மொழியில், அதுல ஆங்கிலத்துக்கு அதுக்கு நிகரான வார்த்தையை தேடணும் அப்படின்ற அந்த ஒரு தேடல்லையே எனக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஸோ ஃபைனலி வந்து லாஸ்ட் இயர் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டேன் என்னோட ஃபர்ஸ்ட் புக். அது பெரிய ஒரு ஆனர். ஏன்னா நான் வாசகன், வாழ்க்கை பூரா நிறைய வாசிச்சிருக்கேன். ஆனா அது வந்து முதல் அடி எடுத்து வைக்கிறது வந்து மொழிபெயர்ப்பாக ஆரம்பிச்சிருக்கு.
தோழாட்டே சொன்னேன், நீங்க எந்த புக்கு அடுத்து எழுதுனீங்கனாலும் ஆங்கிலத்துல நான் வந்து மொழியாக்கம் செய்யறதுக்கு எப்பயுமே தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஸோ ஏன்னா இது இந்த மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து போய் சேர மாட்டேங்குது. இப்போ வந்து நீங்க எல்லாருமே வந்து ஸ்மார்ட் போன், அப்புறம் வந்து ரொம்ப அட்டென்ஷன் ஸ்பேன் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு படிக்கிறவங்களுக்கு. வாசிக்கிறவங்களே கம்மி. அதுலயும் இந்த மாதிரி ஜெம்லாம் வந்து வாசிக்கிறது வந்து ப்ரொமோட் பண்ண வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. ஸோ அதனால இது வந்து இ புக்காவும் ரிலீஸ் ஆயிருக்கு, பிரிண்டும் ஆயிருக்கு. ஸோ அது இந்த இணுங்குன்ற ஒரு வார்த்தை வந்து ரொம்ப ஒரு யுனிக்கான ஒரு வேர்டு. அது வந்து வட்டார சொல். அது வந்து தமிழ்நாட்டு எல்லாருக்கும் தெரியாது அந்த வார்த்தை. ஸோ அதுக்கு ரொம்ப யோசிச்சேன், என்ன டைட்டில். அதுக்கு வந்து கடைசி பிளக்குன்றது வந்து எனக்கு மனசுக்கு ஓரளவு பொருத்தமான ஒரு மொழியாக்கமா தெரிஞ்சுது. ஸோ அதை தான் வந்து டைட்டிலா வச்சேன். அதே மாதிரி அந்த பிளக்கோட அட்டைப்படம் ரெண்டுமே வந்து நான் ஸ்கெட்ச் பண்ணது. கார்த்திக் போலேன் தோழர் சொன்ன மாதிரி அந்த சில எலமெண்ட்ஸை கேப்சர் பண்றதுக்கு அவர் அதை சொன்னார் இல்லைங்களா தமிழ்ல. அத மாதிரி வந்து அந்த இயற்கையை ரசிக்கிற தன்மையை வந்து கண்டிப்பாக இந்த அட்டையில காமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்காண்டி நானே வாட்டர் கலர் ஸ்கெட்ச் பண்ணேன் நான். ஸோ போஸ்பாண்டியன் தோழர், நீங்க அடுத்த எந்த புக் எழுதினாலும் நான் கண்டிப்பாக டிரான்ஸ்லேட் பண்ணுவேன். இது வந்து கொண்டாடப்பட வேண்டிய ஒரு படைப்பு. மகிழ்ச்சி தொடர், மகிழ்ச்சி. விவேக் தொடர் எப்போதுமே நிறைவான ஆழமான விமர்சனத்தை வழங்கக்கூடிய ஒரு விமர்சகர். அவருடைய பார்வையில அவர் வந்து அந்த புத்தகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தான்றதுக்கு அப்புறம் எனக்கு அது மேல ஒரு பெரிய ஈடுபாடு வந்துச்சு. ஆனா அதுக்கு முன்னாடி அது மேல ஈடுபாடு வந்திருக்கணும். ஏன்னா எங்க அறிவியல் இயக்கத்தை சேர்ந்தவர் வந்திருக்கணும். காலம் கடந்து வந்த இது உங்கள் மூலம். நன்றி தொடர். குமரேச தொடர் பேசுங்க. வணக்கம் தோழர்களே. வணக்கம். இனிய புத்தக வாழ்த்துகள், புத்தக நிகழ்ச்சிக்கு சார்ந்த வாழ்த்துகள். புத்தகம் நம்ம கடைசி வரைக்கும் செதுக்கிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற இதுல அனுபவமும் உண்டு, ஆகவே அசைக்க முடியாத நம்பிக்கையும் உண்டு. அந்த வகையில் இன்றைக்கு இன்னொரு முக்கியமான ஒரு புத்தகத்தை நான் கேள்விப்பட்டிருக்கிற, ஆனால் படிக்க வாய்ப்பு கிடைக்காத ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தை பற்றி தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்துடைய கள்ளக்குறிச்சி மாவட்ட குழு அறிமுகம் செய்ய அதனை தோழர் நெப்போலியன் அவர்கள் அந்த புத்தகத்தை பற்றிய தனது கருத்துக்களோடு கலந்து கொடுத்த இந்த அனுபவம் என்பது எப்படியாவது அந்த புத்தகத்தை தேடி பெற வேண்டும் என்கின்ற அந்த எண்ணத்தை ஏற்படுத்துகிறது. முடிஞ்சா நானும் செல்வாவே போய் பார்த்துடலான்னு இருக்கிறேன். அதுல நல்லா இருக்கு. அந்த அந்த இப்ப ஆங்கிலத்துல பெயர் வச்சது பற்றி சொன்னாரு. ஒரு மொழிபெயர்ப்பாளரை கூட வச்சுக்கிட்டே ஒரு புதிய எழுத்தாளர் உருவாக முடியுமா? அநேகமா உலகத்துல இதுதான் முதல் முறைன்னு நினைக்கிறேன். ஒரு எழுத்தாளர் அறிமுகமாகி பரவலாக அறியப்பட்டு அவரை பற்றி நிறைய பேசப்பட்டு ஆதரிச்சோ எதிர்த்தோ விவகாரமாகவோ எப்படியோ ஒரு வகையில அவர் எல்லாருக்கும் அறியப்பட்டவராக ஆன பிறகுதான் அவருடைய புத்தகங்கள் வந்து மொழிபெயர்க்கப்படும், அல்லது சில பதிப்பகங்கள் தங்களுடைய சொந்த முயற்சியில் அதை செய்வாங்க. ஆனா இப்படி ஒருவர் தன்னுடைய வாசிப்பு ஏற்படுத்திய தாக்கத்திலிருந்து தானாகவே முன் வந்து மொழிபெயர்த்து இப்போ வாக்குறுதி வேற கொடுக்குறாரு, எந்த புத்தகத்தை நீங்க எழுதினாலும் நான் தான் மொழிபெயர்ப்பேன். இது நிச்சயமா சொல்றேன், முதல் முறையாக கேள்விப்படுவது மட்டும் இல்ல, நமக்கு இப்படி ஒரு ஆள் கிடைக்கல பாரு அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தையும் கூட இங்க வெளிப்படுத்திக்கிறேன். ஏன்னா இது ஆதங்கம்னா நீங்க ஐ திங்க் நீங்க கரெக்ட் பொருள் எடுத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். என்னுடைய வியப்பை அந்த அளவுக்கு வெளிப்படுத்திக்கிறேன், அவ்வளவுதான். அப்புறம் இதுல இந்த புத்தகம் பற்றி சில இந்த புத்தகம் வந்து கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நடுவில் ஏதோ ஒரு சூழல்ல நண்பர்கள் கூடி பேசிக்கிட்டு இருக்கிற போதோ அல்ல ஏதோ ஒரு வகையில அப்படிதான் இந்த புத்தகத்தை பற்றிய சில விஷயங்களை நான் கேள்விப்பட்டுக்கிட்டேன். இந்த பாண்டியன் கிராம வங்கியை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஏற்கனவே 2 பேர் நல்ல அறிமுகம். ஒருத்தர் கிருஷ்ணகுமார், இன்னொருத்தர் மாதவராஜ். இப்போ 3ஆவதாக நம்ம போஸ்பாண்டியன் எனக்கு அறிமுகமாகிறார். அடுத்து
அவ இப்ப நெப்போலியன் பேசுகிற போது ஒரு வங்கி அதிகாரியா இருந்து இப்படி ஒரு தமிழை கையாண்டு இருக்கிறாரே, இப்படி ஒரு நூலை படைத்திருக்கிறார் என்று வியப்பை தெரிவித்தார். ஒரு கட்டுமான பொறியாளராக இருந்து கொண்டு நீங்கள் இவ்வளவு தூரம் வாசிப்பில் ஆழ்ந்து ஈடுபட்டு இருக்கிறீர்கள் என்பது எதை விட எதை விஞ்சுகிறதுன்னு ஒரு பட்டிமன்றமே இங்க நடத்தலாம் என்கிற அளவுக்கு இதுதான் ஒரு நல்ல நூல் எப்பேற்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதற்கு இது மற்றொரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. அப்புறம் இதுல பல்வேறு விஷயம் சொல்லலாம். இப்ப இணுங்கு என்பது ஒரு பல்வேறு, அது துணுக்கு, ஒரு துளி, விண்டு விண்டு எடுத்தல், ஒரு இணுங்கு எடுத்துக்கிறேன் அப்படிம்பாங்க. அப்படியான பொருள் இருக்காது. அப்ப இத்தினூண்டுன்னு அர்த்தம் கூட வச்சுக்கலாம். ஆனா ஒரு துளி, கடலின் நீரின் ஒரு துளி, ஒரே ஒரு துளி தான் அது. ஆனா அதுல அந்த பேரண்டமே இருக்குல்ல, வெறும் அந்த ஆழ் கடல் மட்டும் இல்ல, அந்த ஆழி மட்டும் அல்ல, இந்த பேரண்டமே அந்த துளிகள் இருக்கிறது என்பதை போலத்தான் இந்த இணுங்கு என்கிற நூலில் தொழிற்சங்க இயக்கம் பற்றி, ஒரு அலுவலக அந்த வங்கி நிர்வாகம் எப்படிப்பட்டது என்பதை பற்றி, மக்களுக்கும் அதற்குமான தொடர்பு பற்றி, அப்படிப்பட்ட ஒரு இடத்துல பொதுவா அதிகாரிகள் என்பவர்கள் கூடிய வரைக்கும் எளிய மக்களை தட்டி கழிப்பவர்களாக இருப்பார்கள். யாருங்க வேற அதிகாரிகள் இருந்தா கோச்சுக்காதீங்க, நான் இதுல பாக்குறேன். ஆனா எளிய மக்களை அணைத்து கொண்டு அவருக்கு வழிகாட்டி இந்த வங்கியின் சேவைகள் அவர் முழுமையாக கிடைக்க செய்கிற ஒரு அதிகாரியாகவும் இருந்திருக்காரு. ஒரு பக்கம் அவருடைய நிர்வாகம் சார்ந்த சட்ட விதிகள் இருக்கும், இன்னொரு பக்கம் சமூக யதார்த்தங்கள் இருக்கிறது. இந்த மக்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க, இந்த ரெண்டையும் எவ்வாறு இவர் இணைத்து கொண்டு தன்னுடைய பணியை அமைத்துக் கொண்டார் என்று ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன். தோழர் போஸ்பாண்டியன் தன்னுடைய ஏற்புரையில இந்த கேள்விக்கு விடையளித்தால் எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும். அடுத்து இப்ப வெவ்வேறு தளங்களில் எழுதுகிற முனைப்பு இருக்கிறதான்னு ஒரு கேள்வி வச்சிருந்தேன். இப்ப அவர் பதில் சொல்லிட்டார். அடுத்து ஒரு நாவலா புதினம் ஒன்று காவியம் தயாராகி கொண்டிருக்கிறது என்று சொன்னார். அப்புறம் அறிவொளி இயக்கத்துல உங்களுடைய செயல்பாடு குறித்து கேள்விப்படுவது இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அறிவியல் இயக்கம், அறிவொளி இயக்கம், இந்த ரெண்டு எனக்கு நிறைய தாக்கத்தை ஏற்படும். நான் ஒரு பத்திரிகையாளராக என்னை சீர்மைப்படுத்திக் கொள்வதற்கு, என்னை எழுத்துக்களை கூர்மைப்படுத்திக் கொள்வதற்கு இந்த இரண்டு இயக்கங்களும் எனக்கு பெரிய அளவுல உதவி செய்திருக்கின்றன. பல்வேறு இயக்கங்களில் பத்திரிகையாளராக தொடர்பு இருக்கிறது என்றாலும் கூட கருணாநிதிக்கு தெரியும், நான் ஒரு பதிவு செய்யப்படாத அறிவியல் இயக்க உறுப்பினர். அது போல அறிவியல் இயக்கத்துல ஒரு செய்தியாளராக அந்த இயக்கங்கள் எல்லாம் கூடவே போயிருக்கிறேன். எந்தெந்த ஊருக்கெல்லாம் போனாங்க, எப்படி நாடகம் போட்டாங்க, அந்த ஊர் மக்கள் எப்படிலாம் எதிர்வினை ஆட்டினாங்க, எப்படி சாதாரண மக்கள் அந்த சின்ன சின்ன எழுத்துக்களை பயிர்ந்து அவங்க எப்படி பரவசத்தோடு அந்த எழுத்துக்களை கற்றுக்கொண்டார்கள் அப்படிங்கிற அந்த அனுபவத்துல நான் கற்றாக எழுதினேன். ஆகவே அந்த இயக்கத்திலையும் தோழருடைய பங்களிப்பு இருந்திருக்கிறது என்கிற கேட்கும் போது கூடுதல் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அந்த அதான் நான் இந்த கருத்துக்கள் சொல்லிட்டேன். ஒரு கேள்வி வச்சிருந்தேன், அந்த கேள்விக்கு மட்டும் விடையறிய விரும்புகிறேன். இரண்டு தோழமைகளுக்கும், ஏன்னா எனக்கு எப்படி வங்கியிலிருந்து மூன்றாவதாக போஸ்ட்பாண்டியன் கிடைத்தாரோ அது போல இந்த களத்திலிருந்து இன்னொருவராக எனக்கு இன்னொரு தோழமையாக நெப்போலியன் அவர்கள் கிடைத்திருக்கிறார்கள். என்னுடைய மகிழ்ச்சியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி தோழர். நான் இன்னும் 2 பேர் கையெழுத்து உங்கள்ட்ட பேசிட்டு உங்கள்ட்ட வரேன் தோழர். போஸ்ட்பாண்டியன் தோழர், குருவையா தோழர் கொஞ்சம் சுருக்கமா பேசுங்க. குருவையா தோழர் கையை உயர்த்திருந்தீங்க. வணக்கம் சார். பேசுங்க பேசுங்க. தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் விருதுநகர் மாவட்ட செயலாளர். சாரை பத்தி ஒரு சின்ன ஒரு வாழ்த்து. சாருடைய அவருடைய புத்தகத்துக்கும் நான் ஒரு வாசகனாக, ஒரு அடிமை வாசகன் கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையில சுதந்திரமான வாசகனாவே இருங்க, அடிமை வாசகனா இருக்க வேணாம், சுதந்திரமான வாசகனாவே. அதாவது அவருடைய வார்த்தைகளுக்கு அடிமை. அந்த அளவுக்கு அவர் ஒரு ரசனைவாதி அப்படின்னு கூட சொல்லலாம், வருணனையாளர், இலக்கியவாதி. அவருடைய வாழ்க்கை குறிப்புகளை அவர் இப்ப ஒரு ஆதி காலத்துல இருந்து எப்படி அவர் அவருடைய வாழ்க்கையை தொடங்குனது, அது எப்படிலாம் அவர் களத்துல சென்றார், பயணித்தார் அப்படின்னு ஒரு பயண கட்டுரை மாதிரி எழுதியிருக்கிறாரு. அவரை எங்களுடைய விருதுநகர் மாவட்டத்தின் சார்பாகவும் நிறைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சு எங்களுடைய அலுவலகத்துல பண்ணோம்.
இந்த தருணத்திலே நான் அவரை வாழ்த்துவதில் பெருமைப்படுகிறேன். ஆஹ் சாரு கூட எனக்கு கடந்த 10-15 வருடங்களாக தமிழ்நாடு அறிவியக்கத்தின் மூலமாக நட்புறவு தொடர்ந்து கொண்டே வந்திருக்கிறது. ஆஹ் அவருடைய இந்த புத்தகத்தை படித்த தோழர் நெப்போலியன் அதை அணுவா படித்து ரசித்திருக்கிறார். நம்ம இந்த அளவுக்கு படிக்கலையேன்னு ஒரு ஆரம்பம். நான் படிச்சேன், வேகமா படிச்சு முடிச்சேன். ஆனா இவர் மாதிரி என்னால யோசனை பண்ணவில்லை. ஆனா தோழர் நெப்போலியன் அவர் ஒரு சிறந்த எழுத்தாளர், ரசனையாளர். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சாரை பொறுத்தளவுல அவர் பார்க்கும் போதெல்லாம் ஒரு கம்பீரம், இவரை மாதிரி இருக்கணும், இவரை மாதிரியே நம்மளும் இந்த வயதுல எப்பொழுதும் சுறுசுறுப்பா இருக்குங்கிற நிறைய அவர் ஒரு பண்பு அவர்கிட்ட கற்றுக்கிடலாம். அது போல ஒரு நட்புக்கு ஒரு எடுத்துக்காட்டான ஆளு. சார் அவருடைய நண்பன் அவர் எழுத்தாளர், இயக்குனர் இருப்பாங்க. பாரதி கிருஷ்ணன் அவருடைய நண்பனுக்காக இங்க பாரதி கிருஷ்ணகுமார் உங்க நண்பனுக்காக புத்தகமே எழுதி அதை பற்றிய ஒரு பெரிய கூட்டமே எங்க அருப்புக்கோட்டையில நடத்தினாரு. இப்படி நண்பர்கள் கிடைப்பதற்கு அவரும் கொடுத்து வச்சிருக்கணும். இப்படிப்பட்ட தோழரை பெற்றதுக்கு நம்மளும் கொடுத்து வைத்தவர் என்று இந்த தருணத்தில் நான் சொல்லிக் கொள்கிறேன். அவர் ஒரு போராட்டக்காரர், தொழிற்சங்கவாதி, சமூக சீர்திருத்தவாதி. என்னை பொறுத்தளவுல இங்க விருதுநகர் மாவட்டத்துல அவருடைய எண்ணம் எல்லாமே பெண்கள் முன்னேறணும், பெண்களுக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி விருதுநகர் மாவட்டத்துல பெண்கள் வாசிப்பு இயக்கம்ங்கிற ஒரு இயக்கத்தை கிட்டத்தட்ட 26 மையங்கள்ல, கிராமங்கள்ல அவருடைய நிதி உதவியோடு புத்தகங்களோடு நடத்திக்கிட்டு இருக்காரு. அதுல நாங்களும் இணைந்து பயணிக்கிறோம் என்ற ஒரு சிறப்பான ஒரு கருத்தை இந்த இடத்துல நான் பதிவு செய்கிறேன். அடித்தட்டு மக்களையும் பெண்கள் முன்னேற்றத்தையும் தன்னுடைய சிந்தனையில் கொண்டிருக்கும் இந்த சிந்தனையாளர் நீண்ட நாள் வாழ்ந்து இன்னும் நிறைய இலக்கிய படைப்புகள் படைக்க நான் அந்த தருணத்தில் அவரை மனமாற வாழ்த்தி வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி தொடர். நன்றி தொடர். நன்றி தொடர். பரமசிவன் தொடர். பேசுங்க தொடர். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் தொடர். நான் பரமசிவன் பேசுறேன். பேசுங்க. இந்த புத்தகத்தை பேசுவதற்கு முன்னாடி அந்த புத்தகத்தினுடைய எழுத்தாளர் போஸ்பாண்டியன் சார் வந்து ஒரு பிரச்சனைகள் அப்படின்னு வந்துட்டா நாம் வந்து பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் தான் நிற்கணும் அப்படின்னு சொல்லுவார். ஒரு பிரச்சனையில் போய் நம்ம தலையிடுறோம், அது அந்த விவாதத்தில் நாம் வந்து பாதிக்கப்பட்டவர் பக்கம் தான் நிற்கணும்னு சொல்லுவார். அது வெறும் வார்த்தை மட்டும் இல்லை, அவர் வந்து வாழ்ந்தும் காட்டியிருக்கிறாரு. அது நிறைய புத்தகங்களை நம்ம அவருடைய இந்த இணங்கு புத்தகங்களை நிறைய இடங்களில் அதை நம்ம பார்க்க முடியும். அதே போல் வங்கி பணிகளில் ஒரு அதிகாரியாக இருந்து பணக்காரங்களுக்கு மட்டுமே சேவை செய்யக்கூடிய வங்கியில் இவர் ஒரு அதிகாரியாக இருந்துட்டு ஏழை எளியவர்களுக்காகவே பாடுபட்டிருக்கார். லோன் வந்து தேவைப்படுறவங்களுக்கு, கடைக்கோடி மக்களுக்கு சென்றடையணும் அப்படின்னு சொல்லி நிறைய உழைச்சி நிறைய பண்ணியிருக்கிறாரு. அது புத்தகத்தில் இருக்கவில்லையோ, நாங்கள் நேரடியாக அவரோடு பயணித்தவங்கிற அடிப்படையில் நாங்கள் நேரடியாக கண்டிருக்கிறோம். இந்த கூட்டு பொறுப்பு குழுங்கிற ஒரு கான்செப்டில் தேடி லோன் கொடுப்பார். இந்த மாதிரி ஏழை மக்களுக்காக, குறிப்பாக அடித்தட்டு மக்களுக்காக தன்னுடைய பணியை தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்து கொண்டவர். அதே போல் எங்கள் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் தொழில் பெண்கள் மேம்பாட்டு சங்கத்தில் நிறைய தலைவர்களை உருவாக்கிய தலைவர்கள் என்பவர்கள் வந்து தலைவர்களாக மட்டும் இருந்துட்டு போயிடுவாங்க, நிறைய பேசுவாங்க, அப்படியே போயிடுவாங்க. ஆனால் இவர் வந்து எங்களை போன்ற நிறைய பேரை தலைவர்களாக உருவாக்கிய தலைவர். அவர் இன்னும் வந்து நிறைய எங்களை தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்துக்காக நிறைய எழுத்துலகத்தில் நிறைய பணிகளை செய்யணும், நிறைய சாதிக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இதோட என்னுடைய உரையை முடித்துக்கிறேன். நன்றி. நன்றி தொடர். நன்றி தொடர். தொடர்கள் வேற யாரேனும் இருக்கிறீங்களா? சுந்தர்ராமன் தொடர் இருந்தாரு. இதுதான் சுந்தருங்களா? சுந்தர் விஎன்ஆர். போஸ்பாண்டியன் தொடர் நீங்க பேசுங்க. போஸ்பாண்டியன் தொடர் நீங்க நிறைவுரையாற்று.
நான் உரையாற்றணுமா? ஆமா, நிறைவுரை என்ன உங்களுடைய நிறைவுரை கொடுங்க. தோழர், முதல்ல உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். 454 புத்தகங்களை நீங்கள் தமிழ் மக்களுக்கு அறிமுகம் செய்திருக்கீங்கல்ல, அது ரொம்ப பெருமையான விஷயம். பிரம்மாண்ட சிந்தன்குட நைக்கை அவர் கூட ஒரு செய்தி போட்டிருந்தாரு. எவ்வளவு அழகான பணியை தோழர் கள்ளக்குறிச்சியில செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க. அதுல ஒரு அங்கம் இது. நெப்போலியன் சாரை எப்படி பாராட்டுறதுன்னே தெரியல. அவர் ஒரு பெரிய பொறியாளர், அருமையான நண்பர். அவரோட இணைந்து கொஞ்சம் பயணம்லாம் செய்யணும் தோழர். அப்படி ஒரு ஆள். நான் ஜி செல்வாட்ட அவர் அறிமுகப்படுத்தி வச்சேன், எஸ் வி வேணுகோபால்ட்ட அறிமுகப்படுத்தி வச்சேன், சிபி கிருஷ்ணன்ட்ட அறிமுகப்படுத்தி வச்சேன். நானே அவருடைய வீட்டுக்கு ஒரு நாள் போயிருந்தேன். அந்த மாதிரி ஒரு அவருக்கு ரொம்ப நன்றியை நாம் சொல்ல வேண்டும். குமரேசன் சாரு உள்ள வந்துட்டு அவரு பேசுறத பார்த்தா அவரெல்லாம் எவ்வளவு பெரிய ஆளு, எவ்வளவு பெரிய ஒரு அறிவாளி. அவரிடமிருந்தெல்லாம் இந்த புத்தகம் பாராட்டப்படுகிற போது ரொம்ப அருமையா இருந்தது. கார்த்தி புகழேந்தி அடுத்த ஏரியாவுக்குள்ள போயிட்டாரு. நானு அவருடைய எழுத்துக்கள் அவருடைய சிந்தனையும் எழுத்துக்களும் ரொம்ப அழகா இருக்கும். இப்ப கருணாரன் சார் எப்படி இந்த புத்தகங்களின் மேல் இவ்வளவு பெரிய காதல் கொண்டு நீங்க கொண்டு வர்றீங்க பாருங்க. குமரேசன் சார் ஒரு கேள்வி கேட்டாரு இல்லையா? ஆமா ஆமா, அதுக்கு சேர்த்து பதில் சொல்றீங்க. என்ன கேட்டாரு? அது ஒரு அதிகாரியா இருந்துட்டு. ஆமா ஆமா, இதே இருக்காரு, அன்மியூட் பண்றேன், பேசுங்க தோழர். குமரேசன் தோழர், அன்மியூட் பண்ணி பேசு. தோழர், அதாவது நான் சின்ன குழந்தையாக இருக்கிற போது மூணார் எஸ்டேட், டி எஸ்டேட்ல தான் பிறந்தேன். நான் இருந்த ஊரிலிருந்து 4 வகுப்பு தான் பள்ளிக்கூடம். அதுக்கு அடுத்து போகணும்னா மூணார் போகணும் அல்லது உடுமலைப்பேட்டை போகணும். மூணாருக்கும் உடுமலைப்பேட்டைக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் 88 கிலோமீட்டர். 88 கிலோமீட்டர் பள்ளிக்கூடமே இல்லை. அப்புறம் எங்க அப்பா கொண்டு போய் உடுமலைப்பேட்டையில அரசு ஆதி திராவிட நலத்துறை விடுதியில சேர்த்து விட்டு அரசு பள்ளிக்கூடத்துல படிக்க வச்சாரு. இப்ப அது சமூக நீதி விடுதி. அங்க 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 உண்மையிலே அது ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் சொல்ல. அங்க ஆதி திராவிடர் நலத்துறை விடுதியில் ஒரு 10% இடங்கள் அதர் பேக்வர்ட் கிளாஸுக்கு கொடுக்க சொல்லி அரசாணை இருந்தது. அந்த ஆணையை கொண்டு வந்ததுக்கு காரணம் யாரு தெரியுமா? ஐயா குன்றக்குடி அடிகளார். அதுல எல்லாம் படிச்சு 6 வருடங்கள் அங்கேயே அரசு பள்ளியிலேயே படிச்சு அப்படி மேல திரும்ப எஸ்டேட் பக்கம் போனா என்னை மாதிரி 500 பேர் இந்த மாதிரி ஹாஸ்டல்ல தங்கி படிச்சு அந்த காலகட்டங்கள்ல 67 to 75 வரைக்கும் எங்களுக்கு ஒரு வசதி இல்லாத காலங்கள் அங்க கத்துக்கிட்டது. அப்புறம் அந்த இளைஞர்கள் பூரா தமிழ் இளைஞர்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், அவங்கள பூரா தான் அந்த ஜாய் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட்ல ஒண்ணு சேர்த்து அவங்கள இது பண்றேன். எங்க அப்பா கல்விக்கான ஒரு போராட்டத்தை மூணார் மக்களுக்கு நடத்துறாரு. கல்வி பெற்ற ஆட்களுக்கு வேலைக்காக நானு ஒரு அமைப்பை உருவாக்கி அவங்க எல்லாருக்கும் வரிசையா இந்த புத்தகத்துல பதிவு செஞ்சிருக்கேன் யார் யார் என்ன வேலைக்கு போனோன்ட்டு. அதோட எனக்கு மூணார் வாழ்க்கை முடிந்தது. நான் பாண்டியன் கிராமங்கில் ஒரு அதிகாரிங்கிறனால ஒரு சுயமான சேவை செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக இங்க வந்தேன். இங்க வந்த போது இங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு கஷ்டப்பட்டு கல்வி கற்றோம், எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை வாங்கினோம். இங்க பாத்தீங்கன்னா நிர்வாக அடக்குமுறையும் ஜாதிய ஒடுக்குமுறையும் வங்கியில் தலைவிரித்தாடுது. லஞ்சம், லாவண்யமும் அடக்குமுறை. சப்ஸ்டாஃபனுடைய சம்பளம் எல்லாம் பாத்தீங்கன்னா 3 ரூபாய் 4 ரூபாய். இதுக்கு எதிராக உடனே கிளம்பிட்டேன். அங்கிருந்து மூணாரில் நான் ஒரு என்ஜிஓ யூனியனுடைய பிரவர்த்தனாக இருந்தேன். ஒரு 3.5 ஆண்டுகள் கேரளா என்ஜிஓ யூனியனுடைய தொழிற்சங்க இயக்கத்துல நான் பணியாற்றின அந்த அனுபவத்தோட பாண்டியன் கிராமத்துக்கு வர்றேன். இங்க கிருஷ்ணகுமார் இருக்கிறாரு. கிருஷ்ணகுமார் பெரிய ஜாம்பவான். அவர் தொழிற்சங்கத்தை உருவாக்குறதுல அவர் கூட இருக்கு. அப்ப அவர் கூட இணைந்து பணிகிற போது ப்ரொஃபஷனல் ஃபீல்ட்லயே டிஸ்கஸ் பண்றான். அப்படி அந்த கோரிக்கை பாத்தீங்கன்னா இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கான கோரிக்கை. இப்ப கல்வி மறுக்கப்பட்ட மக்கள், அவர்களுக்கு வேலை கிடைத்தாலும் வாழ்க்கை இல்லை, ஒரு உருவாகுது பாருங்க. அப்ப இது பாத்தீங்கன்னா அப்படி வங்கி மேலாளரா ஒரு 2-3 ஆண்டுகளில் மேலாளரா உட்கார்றேன். பெரும்பாலான மக்கள் அக்கௌண்ட் இல்ல, ஏதாவது ஒரு உதவிகள் வேணும், ஒன்னும் கிடைக்காத நிலைமையில ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்காங்க.
இப்ப அந்த ஜனங்களை காதலிக்கிறது, ஜனங்களை நேசிக்கிறது அப்படிங்கிற ஒரு மனுஷனைத்தானே அதை செய்ய முடியும். இப்ப அதான் ஒரு 32 ஆண்டுகளில் ஒரு 15 ஆண்டுகள் தொழிற்சங்க தலைவரா இருந்தாலும் கூட 25 ஆண்டுகள் நான் வங்கி மேலாளராகவே இருந்தேன். அப்ப இந்த மக்களுக்கு சேவை செய்யறது அப்படிங்கிறது ஒரு ஊர்ன ஒரு பழக்கமாயிருச்சு. எவ்வளவு நேர்மையா பண்ண முடியுமோ அவ்வளவு நேர்மையா மக்களுக்கு பண்ணி கொடுத்தேன் தோழர். அந்த கத்துக்கொண்டதை நான் ஒரு 15 வயசுல சிபிஎம் அரசியலில் இருந்து வந்தேன். அதுல இருந்து கத்துக்கிட்டேன். மூணார் தேயிலை தோட்டங்களில் தேயிலை தொழிலாளர்களின் வாழ்க்கையோடு தொழிற்சங்கங்கள் செய்த ஒரு பங்களிப்பு 90% தமிழ் மக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் அந்த கத்துக்கிட்டு அதை அப்படியே உள்ள வாங்கினேன். அந்த இங்க தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா அதை விட ஆயிரக்கணக்கான மக்களுக்கு உதவி செய்ய வேண்டிய ஒரு தேவை இருந்தது. எனக்கு கூட இப்ப என்ன சிந்தனைன்னா, நம்ம இந்த வேகத்துல போனா இன்னும் 2000 வருஷம் ஆகும் மக்களுக்கு சேவை செய்யறது. சரியா தோழர்? கண்டிப்பா குமரேசன் தோழர், கண்டிப்பா கண்டிப்பான்னு சொல்லுங்க. நாங்க பேசுறது உங்களுக்கு கேட்கலீங்களா? ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ரொம்ப சந்தோஷம். குமரசன் தொடர் பேசுறாரு. தொடர் அந்த கேள்வி உங்களுக்கு பதிவு பண்றீங்க இல்ல அவர் பதில் பண்ணிட்டாரா? இல்ல நாம தோழர் அவருடைய கண்ணோட்டத்திலிருந்து அவருடைய அனுபவத்திலிருந்து சொல்றாங்க. நமக்கு தெரிஞ்சது தானே, அடி வேரை களையாமல் வெறும் கிளைகளையும் இலைகளையும் மட்டுமே நம்ம குணப்படுத்திக்கிட்டு இருந்தோம்னா அந்த மரம் அப்படியே தான் இருக்கும் அப்படிங்கிற வேருக்கு சிகிச்சை பண்ணணும். வேருக்கு சிகிச்சை. ஆமா. ஆமா. எனவே அந்த வேரை எப்படி நீக்குவது, அந்த மாற்றுவதுங்கிறது தானே. அது வரைக்கும் அது 2000 அதற்கான முயற்சிகள் ஏதோ ஒரு வகையில் தொடங்குகிற முழுமையாக தொடங்குற வரைக்கும் 2000 ஆண்டுங்கிற கூட நீங்க குறைச்சிதான் சொல்லியிருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனா அப்படிலாம் இல்லை. இயக்கங்கள் இதுல முனைப்போடும் உண்மையான அக்கறையோடும் ஈடுபட்டு இருக்கிறார்கள். எனவே சில 100 ஆண்டுகள்லேயே சாத்தியமாகிவிடும் என்றுதான் நான் நம்புறேன். எப்படி சொல்றதுன்னா 100 டிகிரி செல்சியஸ் வருவதற்கு முன்னாடி 99 டிகிரி செல்சியஸ் வரதுக்கு டிலே ஆகலாம். ஆனா அடுத்த 1 டிகிரி வந்துதானே ஆகணும். அது சீக்கிரமா வந்துடும். அப்படி நம்ம நினைப்போம். போராட்டங்கள் நீங்க எல்லாம் போட்ட அந்த வீரியம் எல்லாம் சேர்ந்து சத்தா மாதிரி விருட்சமா வெடிக்கிறதுக்கான நாள் குறைவாகலாம். ஆனா இவ்வளவு நாள் போட்ட சத்துக்கள் ரொம்ப நாள் ஆகலாம். அப்படி நான் எடுத்துக்கிறேன். நெப்போலியன் தொடர் உங்களுடைய வேறு எதுன்னு தகவல் பதிவு பண்ணுங்க எங்களோட முடிவு. குமரேசன் ஐயா கேட்ட கேள்விக்கு தோழர் போஸ்பாண்டியனுடைய ஒரு எடுத்துக்காட்டை நான் வாசிக்கிறேன். இந்த கேள்விக்கு ரொம்ப அருமையான பதிலா இருக்கும். அது சத்யசீலன் சென்னையில் புவியியலாளராக ஜியாலஜிஸ்ட் தமிழ்நாடு அரசு துறையில் பணியாற்றுவதாக சொன்னார். விவசாயி ஒருவருக்கு ஃபெயில்டு வெல் காம்பன்சேஷன் வேண்டி அனுப்பப்பட்டிருந்த மனுவை நேரில் விசாரித்து அவரது இயக்குநருக்கு ரிப்போர்ட் கொடுப்பதற்காக இழுப்பையூர் வந்திருந்தார். அந்த மனுவை நான் தான் அனுப்பியிருந்தேன். பரந்துபட்ட விவசாய உற்பத்தி திட்டம் MAPP, மேசிவ் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷன் ப்ரோக்ராம் என்ற ஒரு திட்டத்தை நபார்டு வங்கி அறிமுகம் செய்திருந்தது. அந்த திட்டத்தின் மூலமாக விவசாயிகள் சொந்தமாக கிணறு வெட்டுவதற்கான கடனையும் மத்திய அரசின் மானியத்தையும் கிராம வங்கிகள் மூலமாக பெற முடியும். இல்பையூர் பகுதியில் குண்டாற்றின் கரைகளில் சொந்த நிலம் வைத்திருந்த 30 விவசாயிகளுக்கு இந்த திட்டத்தின் மூலம் எங்களுடைய கிளையிலிருந்து கிணறு தோண்டுவதற்கான கடனை வழங்கியிருந்தோம். குண்டாற்றின் கரைப்பகுதி மணற்பாங்கான இடம் என்பதால் சிமெண்ட் உரைகள் போட்டு கிணறு தோண்டுவார்கள். 20 அடியிலேயே தண்ணீர் வந்துவிடும். ஆனால் ஒரே ஒரு விவசாயி மட்டும் 16 உரைகள் இறக்கிய பிறகு ஒரு சட்டு தண்ணீர் கூட வரவில்லை. ஒரு உரைங்கிறது ஒரு 3 அடி. அப்ப 16 × 3ன்னா கணக்கு பண்ணீங்க, 48 அடி. அப்ப ஒரு 20 அடியில எல்லாத்தையும் தண்ணி வந்துருச்சு. ஒருத்தருக்கு மட்டும் 48 அடி ஆண்டு தண்ணி வரல. இன்னும் ஆழமாக தோண்டினாலும் தண்ணீர் கிடைக்காத என்ற நிலையில் அந்த விவசாயி வங்கியில் முறையிட்டார். வட்டார அளவிலான வங்கியாளர்கள் கூட்டத்தில் விவசாயி நிலைமையை எடுத்து சொன்னேன். அப்போது இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் மூத்த அதிகாரியான பழனியப்பன் தான் முன்னோடி வங்கியின் விருதுநகர் மாவட்ட மேலாளராக இருந்தார். வங்கியாளர்கள் கூட்டம் பெரும்பாலும் நரிக்குடியில் நடக்கும். அந்த விவசாயியின் இழப்புக்கு ஈடு செய்யவும் அரசிடம் மாற்று திட்டம் இருக்கிறது என்று கூறி சென்ற அதிகாரி பழனியப்பன்
மறுநாளே அதற்கான சுற்றறிக்கையை எனக்கு அனுப்பி வைத்திருந்தார். ஒரு அதிகாரிக்கு வந்து எல்லாமே தெரியும், இப்படி வழியிலையும் தெரியும், மாற்று வழியும் தெரிந்திருக்கும். தெரியாம இருந்தா அவர் வந்து ஒரு முறையான அதிகாரி இருக்க முடியாது. ஆனா அதை செய்யறதுக்கு மனசு வேணும். அதற்கான சுற்றறிக்கை எனக்கு அனுப்பி வைத்திருந்தார். அந்த சுற்றறிக்கை நான் அனுப்பிய மனு, இதை தொடர்ச்சியாகவே நண்பர் சத்யசீலருடனான சந்திப்பும் சாத்தியமானது. பழைய விஷயங்களை பேசிக்கொண்டே நண்பர்கள் இருவருமாக நடந்தே அந்த நஷ்ட கிணறை பார்க்க சென்றோம். சத்யசீலன் நீர் ஊற்றெடுக்காத அந்த கிணற்றை பார்வையிட்டார். அந்த விவசாயிக்கு உதவுவதாக வாக்குறுதி கொடுத்துவிட்டு விடைபெற்றார். சொன்னபடியே இழப்பை நிவர்த்தி செய்து அந்த விவசாயி சிக்கலிலிருந்து மீள உதவியும் செய்தார். இங்க 3 விதமான மனிதர்கள். ஒண்ணு வந்து தேவைப்படுபவர்கள், அவர் பொய்யெல்லாம் சொல்லல அந்த விவசாயி. 2வது அவருடைய உண்மை நிலையை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தோழர் போஸ் பாண்டியன். இதுக்கு என்ன ஒரு வழி இருக்கு, என்ன பண்றது, நிஜமாவே இந்த மனுஷன் கஷ்டப்படுறானே, அதை தேடி 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 ஒரு ஆய்வு மூலமா ஒரு அதிகாரி, இவருக்கு தெரியாத விஷயம் ஒரு அதிகாரிக்கு தெரிஞ்சிருக்கு. இல்ல ஏன்னா போட்டோம்னா ஒரு பணம் கட்டி தான் அவன் கொடுத்த பணத்தை கட்டி தான் ஆகணும், தண்ணி வரலன்னா கூட கொடுத்தா ஆகணும். இப்போ ஃபெயில்டு வெல்லுக்கு வந்து அது ப்ரூஃப் பண்ணோம்னா அது கிடைக்கக்கூடிய ஒரு இதுவும் இருக்கு அப்படின்னு அந்த அதிகாரி அவர் என்ன பண்றாருன்னா, அவர் செய்கின்ற உதவி இது மாதிரி ஒண்ணு இருக்குங்கிறத ஒரு கோப்பு எடுத்து கொடுத்துட்றாரு. அந்த கோப்பை வச்சுக்கிட்டு இவருடைய பழைய நண்பர் ஒருவர் அவர் வர்றாரு. அவருக்கு வரும்போது பாத்தீங்கன்னா அந்த நட்பு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே வந்து பல துறைகள்ல இருக்கிறோம், சில பேருக்கு உதவி தேவைப்படும். அந்த நட்பு வட்டாரத்துல நமக்குன்னு வரும்போது பாத்தீங்கன்னா யாரும் ஃபோன் பண்ணி அதுக்கு ஒரு இதை கண்டுபிடிச்சிருவோம். ஆனா அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் யாருக்கு நிச்சயமாக உதவி தேவைப்படுகிறதோ அப்பெல்லாம் நம்மளுக்கு பெரும்பாலும் மூளை வேலை செய்யாது. அது போஸ் பாண்டியன் மாதிரியான ஒரு நல்ல உள்ள படைத்தவர்களுக்கு தான் அது தெரியும். ஏதோ ஒரு வந்த நண்பரை பிடிச்சிட்டு இது மாதிரி இருக்குது, நீ இந்த டிபார்ட்மெண்ட்ல ஜியாலஜிஸ்டா வேலை பார்க்குற சென்ட்ரல் கவர்மெண்ட்ல, இதுக்கு என்ன பண்ணணும் சொல்லு, இதுக்கு என்ன பண்ணு. அப்ப அந்த நட்பு அங்க உதவி இருக்குது, அதை வந்து அவர் சரி பண்ணி கொடுத்திருக்கிறாரு. இதெல்லாம் வந்து இட்ஸ் ஆல் நாட் ஆன் த புக், இட்ஸ் ஆல் நாட் ரிட்டன். ஆனா ஒரு நல்ல உள்ளம் படைத்த ஒரு அரசு அதிகாரி, ஒரு வங்கி அதிகாரி, இல்ல தனியார் நிறுவனமா கூட இருக்கலாம், செய்யணும்னா நல்ல உள்ளம் படைத்த நிச்சயமாக செய்யலாம். அந்த நல்ல உள்ளம் வந்து தோழர் போஸ் பாண்டியனுக்கு இருக்கிறது. இதை விட நான் வேற என்ன சொல்லணும், சொல்றது வேற ஒண்ணுமே வார்த்தைகளே இல்லை. நிறைய அவர் வந்து தமிழ் மொழிக்கு வந்து அவருடைய படைப்புகள் கொண்டு வரணும். நம்மெல்லாம் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் சொல்லுங்க. எவ்வளவோ புத்தகங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய பெரிய எழுத்தாளர்களுக்காண்டி அந்த பதிப்புகளுக்காண்டி வாங்குறவங்களும் இருக்கிறாங்க. நம்ம கொண்டாடப்பட வேண்டியவர்கள். தோழர் செல்வா வந்து கேட்டாரு, நான் படிச்சுட்டேன், படிச்சோன்னு பாத்தீங்கன்னா ஏசி ட்ரெயின்ல இருக்கிறேன், முடிச்சோன்னே அந்த படித்து முடித்த அந்த பிரவாகத்துல அந்த புத்தகத்தை பத்தி உடனே பேசணும்னு சொல்லி நான் பேசிட்டேன். எழுத்தாப்புல ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் வந்து பாத்தீங்கன்னா கடைசியா சொன்னாரு, அவர் வந்து ஏஆர் ரஹ்மான்ட்ட வந்து மியூசிக் கம்போசிங்ல முக்கியமான டெக்னீஷியனா இருக்கிறாராம். அவர் போகும்போது என்ற சொல்லிட்டு போனார். முக்கியமானவர்களா இருந்தாங்க. தோழர் செல்வாவோட ஒருத்தர் இருந்தாரு. நான் என்ன பண்ணேன்னா வந்து பாராட்டுறேன்னு சார். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனிதனை வந்து பாராட்டக்கூடிய ஒரு மனசு வேணும். அந்த சொல்லிடணும் இந்த நேரத்துல, இவர் யாருன்னு தெரியாது எனக்கு, இந்த புத்தகத்தை படிக்கிறேன். அந்த உணர்ச்சி பெருவாக்களை வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ரெயின்ல எல்லாம் இருக்கிறாங்க, நான் அந்த புத்தகத்தை பத்தி பேச ஆரம்பித்து விடுகிறேன். இப்ப இந்த ஜூம்ல பேசுறதோட அதிகமா பேசினேன். பேசுறோம்னா பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா மொபைல் வச்சுக்கிட்டு இருந்தாங்க, அது பண்ணவங்க சாப்பிட்டவங்க எல்லாரும் உட்கார்ந்துட்டு பின்னால திரும்பி எல்லாரும் வந்து ஏறி நின்று சுத்தி வர நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப செல்வம் வந்து அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் கேட்டாரு, யார் சார் இந்த மனுஷன், நமக்கு தெரியாத ஒருத்தர் நம்மளுக்கு கிடைச்ச புக்கு நம்ம தோழரா இருக்கிறாரு, நம்மளுக்கே தெரியாத ஒருத்தர், யார் சார் இவர் இப்படி பேசுறாரு, யார் சார் இந்த மனுஷன், ஐயோ என்ன இப்படி வாகனம் இருந்து படிச்சுட்டு அதுக்குள்ள முடிச்சுட்டு அதை பத்தி உரையாற்றுறாரு, யார் இவரு. அவ்வளவுதான், அவர் பேசினாரு. நான் போகும்போது பாத்தீங்கன்னா கை கொடுத்துட்டு வந்துட்டேன். அவர் தோழர் செல்வா வந்து பத்தி எனக்கு தெரியாது, அவர் யாருன்னெல்லாம் எனக்கு தெரியாது. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பெரிய இதெல்லாம் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா அப்புறம் திருப்பி தொடர்பு கொண்டு பேசும்போது நடந்தது. இதுதான் வந்து அதனால நம்ம வந்து தோழர் போஸ் பாண்டியனுடைய எழுத்துக்களை, அவருடைய புத்தகத்தை கொண்டு போகணும். குமரேசன் ஐயாவுக்கு அட்ரஸ் கொடுத்தா நானே வந்து உடனே அனுப்பிச்சிடுவாங்க. இன்னைக்கே கொரியர் பண்ணிடுவேன், நாளைக்கே கொரியர் பண்ணிடுவேன். எனக்கு ஐயாட்ட வந்து அட்ரஸ் வாங்கி கொடுங்க, நான் உடனே பண்ணி விட்டுறேன் குமரேசன் ஐயாவுக்கு. ரொம்ப நன்றி.
நன்றி தோழர், நன்றிகள் தோழர். 452வது அமர்வு. இந்த அமர்வுக்கு நான் இன்னைக்கு போட்டிருந்த வார்த்தை 1 மணி நேரம், உங்களோட 1 மணி நேரத்தை கொடுங்க, நிகழ்வை முடிச்சிடறேன்னு சொல்லிட்டு. ஆனா என்னால முடியல. ஏன்னா இந்த நிகழ்வை வந்து நான் இதுக்குள்ள சுருக்கம் எவ்வளவு பார்த்தாலும் இது ஒரு ஆத்மார்த்தமான வார்த்தையை நான் பயன்படுத்த மாட்டேன். ஒரு உணர்வு. இது வந்து ஒரு ஒரு எழுத்தாளர் எழுதியிருக்கிறாரு. அவருடைய வாழ்க்கையோட குறிப்புகளை வந்து தான் பெற்றதையும் கொடுத்ததையும் யாருக்கு போய் சேர்ந்ததையும் பதிவு செய்யறப்போ இன்னும் ஒரு பார்வையாளரா இருக்கிற வாசகர் பாக்குறாரு, இதுதானே மனுஷன், இப்படிப்பட்ட மனுஷன் இந்த உலகத்துல இருக்கிறப்ப நான் எடுத்து போய் எல்லாத்தையும் சொல்லணும்னு சொல்லிட்டு ரொம்ப பிரவாகிதமா அதை கொண்டாடுறாரு. அதை படிச்சுட்டு வர்றவங்க எல்லாரும் கொண்டாடுறப்ப அந்த கொண்டாட்டத்துல நான் என்னத்தை பண்றது, அது எதையும் குறைக்க முடியல. அந்த வேளை நெப்போலியனோட அந்த வாசிப்பு அனுபவம்ன்றது எல்லா எழுத்தாளர்களுக்கும் கிடைக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பெரிய வரம். அப்படியான வரம் பெற்ற எழுத்தாளர்கள் இருக்கிறாங்கன்னா பெரிய சந்தோஷம்தான். அதே நேரத்தில் இப்படி சொல்லலாம், நெப்போலியன் தோழர் மாதிரி ஒருத்தரை வந்து இவ்வளவு பேச வைக்கக்கூடிய எழுதுற எழுத்தாளர் இருக்கிற பொழுது அப்படி நெப்போலியன் நிறைய உருவாகிட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த எழுத்துக்கள் தான் முக்கியம். நான் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் எவ்வளவு வேலைகளை செய்யுதுன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்கள்ட்ட நம்ம போய் பேசுறதுன்னா, என்னுடைய 22 வருடங்கள், 2008 அநேகமாக 18 வருடங்கள் நான் இருக்கிறது. அவருடைய பணி அவ்வளோ, அவர் கொடுத்த பணியை வச்சுக்கிட்டு தான் நாங்க இன்னைக்கு வேலை பார்க்கறோம். இன்னைக்குதான் ஒரு பள்ளி மாணவி வந்து ஒரு குழந்தைய வந்து 1ஆம் வகுப்புல சேர்த்தாங்க. அந்த குழந்தையோட அம்மாவை பார்த்துட்டு, நான் பார்த்த மாதிரி இருக்குதுமா, யாருமான்னு கேட்டேன். சார், நான் உங்கள்ட்ட படிச்ச பொண்ணு சார்னு சொல்லிச்சு. எனக்கு மறந்துட்டேன். என்கிட்ட படிச்ச பொண்ணு அதோட பொண்ணு என்கிட்ட வந்து சேர்க்குது. நான் மறந்துட்டேன். ஆனா பாரு தோழர், இவ்வளவு வருஷம் இவ்வளவு நினைவுகளோடு அத்தனை விஷயங்களை பதிவு பண்ற இந்த நினைவுத்திறன் இருக்குல்ல, அது உங்கள்ட்ட இருந்து தான் மிக சிறப்பு. என்கிட்ட இருந்தா நான் மறந்து போயிட்டு இருந்திருப்போம். உங்கள்ட்ட இருக்கிற நினைவுத்திறன் நிறைய அறிவியல் இயக்கத்தையும் சுதந்திர ஒரு தேயிலை தொழிலாளரோட போராட்டத்தையும், இந்த போராட்டங்கள் எப்படிப்பட்டது, எங்கிருந்து வந்துச்சு, இந்த போராட்டத்தின் வழியா என்னென்ன பெற்றிருக்கிறோம், என்ன நம்ம வச்சிருக்கிறோம், இன்னைக்கு நம்ம பேச வேண்டிய அரசியல் இதுக்குள்ளாரதான் இருக்கு. இந்த அரசியலை தான் இங்க கொண்டு போய் சேர்க்க முடியல. எல்லா இடத்தையும் இருக்குது, அது போய் சேர வேண்டிய இடம் இல்லை. அது இன்ஸ்டாவா மாறல, அது ஃபேஸ்புக்கா மாறல, யூடியூபா மாறல. அப்படி மாறாம இருக்கிற அந்த பிரச்சனை தான் இருக்குது. ஆனா கண்டிப்பா இது போய் சேரும். இன்னைக்கு நாம எடுத்திருக்கிறோம். என் கண்ணில் பட்டது வந்து விவேக் தோழர் கண்ணில் பட்டு, அது சிந்தன் தோழர் கண்ணில் பட்டு எனக்கு கிடைச்சதுக்கு பதிலா இதுக்கு முன்னாடியே கிடைச்சிருக்கு. ஏன்னா அதை தேடி நான் போயிருக்கேன். சோ இந்த தேடல் எனக்கு வேணும். உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. நீங்க உங்களுடைய பணி, உங்களுடைய பின்புலம் உங்களை பத்தி சொல்லுங்க. நான் ஒரு கணக்கு வாத்தியார் தோழர், கணித ஆசிரியர். நான் ஒரு நடுநிலைப் பள்ளியோட பட்டதாரி ஆசிரியராக இருக்கிறேன். நான் வந்து ஒரு எளிய குடும்பத்துல இருந்து பிறந்து வளர்ந்த ஒரு முதல் பட்டதாரி. நான் தான் முதல் பட்டதாரி. அறிவியல் இயக்கத்துல 2008 இருந்து இருக்கிறோம். 2008க்குள்ள 2006 20 வருஷம். 20 வருஷத்துல இருக்கிறோம். நான் அறிவியல் இயக்கத்துக்கு வருவதற்கு காரணமா இருந்த ஒரு சூழலை வந்து, நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறப்ப என் பள்ளிக்கூடத்துக்கு வந்து தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் வந்து ஒரு அறிவியல் கண்காட்சியை நடத்தினாங்க. அதுல துளிர் புத்தகம் கொடுத்தாங்க. அந்த துளிர் புத்தகங்களை படிச்சு அதுல ஆர்வப்பட்டு நான் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சதுக்கு அப்புறம், வாதியார் ஆனதுக்கு அப்புறம் நானே சேர்ந்து அறிவியல் இயக்கத்துல சேர்ந்தேன். இன்னைக்கு தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தோட மாவட்ட செயலாளர் இருக்கிறேன். அறிவியல் இயக்க கிளைகள் இங்க தொடர்ச்சியா இருக்குது. 3ஆவது பீரியட் நான் மாவட்ட செயலராக இருக்கிறேன். 2 பீரியடு 3ஆவது பீரியட் போயிட்டு இருக்குது. இத்தனை கூட்டம் நடத்துவதற்கு வந்து உங்களுக்கு எது உங்களுக்கு ஊக்கமாக இருக்கிறது? முதல்ல ஆரம்பிக்கிறப்போ ஒரு 30 நாள் கூட்டமா தான் ஆரம்பிச்சோம். ஆனா இந்த தோழர்கள் கிடைக்கிறாங்களே, இப்ப குமரேசன் தோழரு, விவேக் தோழரு, சிந்தன் தோழரு, இப்படி தோழர்லாம் கிடைக்கிற இவங்களை நான் எப்படி போய் தேடி பார்க்க முடியும்? இதுதானே கிடைச்சது. இப்ப நெப்போலியன் தோழர்கிட்ட பேசுறப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்குது, இப்படியாப்பட்ட ஒரு வாசகர் கிடைச்சிருக்கிறாருன்னு சொல்லிட்டு. இந்த சந்தோஷம் தான் இவ்வளவு நாள் இழுத்து வந்துச்சு. 7ஆம் ஆண்டு, இது 7ஆம் ஆண்டு பயணம். 7ஆம் ஆண்டு, 7 ஆண்டு பயணத்துல போறோம். இது எல்லாம் இப்ப நீங்க ஆர்வமா பேசுறத பார்த்ததுக்கு அப்புறம் இன்னும் அடுத்து 100 ஆண்டுகள், அடுத்து 10-15 வருஷம் கூட ஓடும். இப்படிதான் போறது. அது இந்த ஊக்கங்கள் தான், தோழர்கள் கொடுக்குற ஊக்கங்கள் தான். ஏன்னா போஸ்பாண்டியன் தோழர்கிட்ட பேசுறப்ப அவ்வளவு குழந்தையா பேசினாரு. அவர் இவ்வளவு பெரிய படைப்பு கொடுத்துருக்கிற மாதிரியே பேசல. அப்படிங்களா, நான் வந்துடுறேன், செஞ்சிடறேன், இந்த தோழர் பேசுவாங்க, தோழர் அந்த தோழர் பேசுவாங்க சார், இப்படின்னு ஒரு வரையறை கொடுத்துட்டே இருந்தார். சோ இதுதான், இந்த தோழர்கள் இவ்வளவு ஒர்க் பண்ணிட்டு அவங்க ரொம்ப குழந்தைத்தனமா இருக்கிறாங்க. நாம ஒன்னும் அவ்வளவு பெரிய வேலைலாம் பண்ணல. ஒரு ஜூம் மீட்டிங் ரொம்ப அடக்கமான ஒரு ரூம்ல உட்காந்துக்கிட்டு புத்தகத்தை எடுத்து 4 பேர்கிட்ட சொல்றோம், அவ்வளவுதானே. மிகப்பெரிய பணி செய்து கொண்டிருக்கிறீர்கள், தொடருங்கள். நீங்க நிறைய வாசிட்டு வாங்க தொடர், நீங்க நிறைய வாசிட்டு வாங்க, இன்னும் தொடர்ச்சியா நீங்க இங்க வாங்க. நல்லது நல்லது. வாருங்க தொடர், வாருங்க தொடர். போஸ்பாண்டியன் தோழருடைய அந்த உரையோட மிக சிறப்பான ஒரு புத்தகத்தை அவர் கொடுத்திருக்கிறாரு. அந்த புத்தகத்தை சிறப்பா வந்து நெப்போலியன் தொடர் கொண்டு வந்து சேர்த்தாரு. வழக்கம் போல குமரேசன் தொடரோட ஒரு சுருக்க உரையா கொடுப்பாரு தொகுத்து. அந்த வேலையை அவரும் சிறப்பா செய்திருக்கிறாரு. கார்த்திக் புகழேந்தி, பரமசிவன் தோழர் மற்றும் யாராவது பேர் விட்டுனா தெரியல, வந்திருந்து வாழ்த்திய அனைத்து தொடர்களுக்கும்
தொடர்ச்சியா இம்மாதிரியான புத்தகங்களை கொண்டு செல்வதும் நமக்கான கடமையை நம்ம செய்திருக்கோம். நம்முடைய கடமையை அதை நினைப்போம். எப்பொழுதும் தொடர் அந்த வார்த்தை. ஏன்னா ஒரு புத்தகம் ஒருத்தர் தேவைப்படுது, நான் அனுப்பி வைக்கிறேன்ற இடத்துக்கு வந்துட்டாரு அவரு. அது எங்க இருக்குன்னு சொல்ற இடத்துக்கு வரல, அனுப்பி நானே வைக்கிறேன் அப்படின்ற இடத்துக்கு வந்துட்டாரு. சோ இந்த கடமையை நம்ம செய்யற பொழுது அது நிறைய பரப்பு கொண்டு போய் சேர்க்கும். அந்த பரப்புகளின் மூலம் அது விரிந்த ஒரு அரசியலையும் விரிந்த ஒரு தொழிற்சங்க போராட்டத்தையும் ஒரு அறிவொளி இயக்கத்தின் வரலாற்றையும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்துடைய வரலாற்றையும் பேசும். இந்த வரலாறு தான் இன்றைய குழந்தைகளுக்கு தேவையானது, வரும் சமுதாயத்துக்கு தேவையானது என்று கூறிக்கொண்டு நிகழ்வு நிறைந்து சிறப்பு செய்த அனைத்து தொடருக்கும் நன்றி கூடி விரைபடுவது தமிழருக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டம். அனைவருக்கும் நன்றிகள் தொடரில் நன்றி. நன்றி.